வணக்கம். நான் நிட்டாச்சி. நீ கேட்டுட்டு இருக்கிறது ரோகம்சோ பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட நொபாரா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நொபாரா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கான டாபிக் போறதுக்கு முன்னாடி, நம்ம பொதுவா வந்துட்டு இந்த ஆடியன்ஸ பத்தி லைட்டா பார்த்துரலாம். ஓகேவா? பொதுவாவே ஆடியன்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, ஹைப் ஏத்திருவாங்க. ஓகேவா? ஆமா. ஆனா, அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, 100ல 1% தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். மிச்சம் 99% வந்து வெறும் ஹைக் பண்றது. எப்படின்னா, ஸ்டோரி போடுறது, அப்புறம் வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அத பத்தி பேசுற ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டா அன்னைக்கு மட்டும் தான் இருப்பானுங்க. மத்த நாள் கேட்டீங்கன்னா என்னன்னே தெரியாது. ஸோ அந்த மாரி இதுதான் ஆடியன்ஸோட மென்டாலிட்டியா இருக்குது. இன்னைக்கு அத வந்து ஒரு ஃபீல்ட்ல வந்துட்டு அடிக்கடி பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுல்ல. ஸோ அந்த ஃபீல்ட பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன ஏதுன்றத அப்படியே சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து எத பத்தி பேச போறோம் அப்டின்னா, நம்ம எல்லார் மத்தியிலயும் ரொம்ப நாளாவே ஒரு டாபிக் வந்து எல்லாராலயும் பேசப்படுது. சோ அந்த மாதிரி ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறோம். கொஞ்சம் டெக்னாலஜி ரிலேட்டட் தான். என்ன நீங்க இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நான் சொல்றேன். ஏஐ பத்தி தான் பேச போறோம். ஹலோ. அவ்வளோதானே. சொல்றேன். என்னன்னா இந்த ஏஐ வந்ததுலருந்தே நம்மகிட்ட எல்லாரும் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, "ஏஐ வந்துருச்சு. உனக்கு இனி வேலையெல்லாம் அவ்ளோதான். என்ன லேபர்ஸ்லாம் கம்மி பண்ண போறாங்க. மேனுவல் பவர்லாம் இனி அவ்ளோதான். எல்லாமே ஆட்டோமேஷன் ஆக்குறாங்க." அப்படின்னா, இந்த ஒரு கருத்து தான் எல்லாருடைய மத்தியிலயும் புழங்கிட்டே இருக்கு. இது உண்மையா? பொய்யா? அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஏஐ பத்தி நெறைய மித் மக்களிடையே பரவி இருக்கு. எதெல்லாம் மித்து, எதெல்லாம் ஃபேக்ட் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பிரிச்சு பார்க்கலாம். ஸோ இன்னைக்குள்ள எபிசோட் கம்ப்ளீட்டா ஏஐ பத்தி பேசுறதா தான் இருக்கும். ஸோ இது மூலமா நீங்க நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். கரெக்ட்டா? கரெக்ட்டு தான். ஸோ இனிஷியல் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட்டு எங்கேருந்து காயின் பண்ணாங்க இந்த டெர்ம? அதுவே வந்துட்டு ஒரு என்னன்னா ஏஐ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. ஸோ அது நம்ம அந்த அந்த ஹிஸ்டரி ஃபுல்லாத்தையும் இன்னைக்கு இட்டாச் படிச்சுட்டு வந்திருக்காரு. அத இப்ப சொல்ல போறாரு கேளுங்க. நான் படிச்சுட்டுலாம் வரல. உங்களுக்கு பார்க்க குடுத்தேன். நீங்க பார்க்கலன்றது நல்லாவே எனக்கு தெரியுது. நான் லைட்டா மட்டும் சொல்றேன். ஓகே. ஒரு விஷயத்த வந்து காயின் பண்றாங்கல்ல. இப்ப வந்துட்டு ஏதோ ஒரு டேர்மா இருக்கட்டும். இப்போ டெக்னாலஜி மட்டும் கிடையாது. பிலாசபிக்கலா நெறைய டேர்ம் இது பண்ணுவாங்க. ஐடியாலஜிக்கலா இருக்குது. நெறைய விஷயங்கள் இருக்குல்ல உலகத்துல வந்துட்டு. ஸோ அந்த மாரி ஒரு விஷயத்த டேர்ம் பண்றாங்கன்னா, நம்ம நெனைக்கிறது வந்து ஒரு பீரியடா இருக்கும். ஆனா, அது வந்து ஸ்டார்ட் பண்ணது எங்கேயோ இருக்கும். சிம்பிள். அதே மாரி தான் இங்க ஏஐயுமே வந்துட்டு 1960ஸ்ல தான் வந்துட்டு ரொம்ப பூம் ஆச்சு. அந்த டேர்ம்ன்றது அப்ப தான் காயின் பண்றாங்க. அதுக்கான ப்ராப்பரான டெஃபினிஷன் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வெவ்வேறு விதமான டெஃபினிஷன்ஸ் இருக்கும். ஆனா, எல்லாமே சிமிலரா ஒரே பாயிண்ட் தான். ஒரு மெஷின் வந்துட்டு அதால தன்னிச்சையா செயல்பட முடியுமா? அதுதான் வந்துட்டு பேஸ். இது வந்து எங்கருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? இந்த டெர்ம காயின் பண்றது. எனக்கு தெரிஞ்சு 2000க்கு அப்புறம் அந்த மாதிரி. நீங்க ரொம்ப பின்னாடி வந்துட்டீங்க. இது வந்து பிசி டைம்லயே வந்துட்டு கிட்டத்தட்ட அரிஸ்டாட்டில் இருக்கார் இல்லையா? அவரோட டைம்லயே இந்த ஒரு விஷயத்த வந்து டெர்ம் பண்றாங்க. அவருக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷன்ல வந்துட்டு அப்பவே இருக்கா? இல்ல. அப்ப வந்து ஏஐன்னு சொல்லல. அதுக்கு வேற ஒரு டெர்ம் சொன்னாங்க. ஓகே, ஓகே. நான் சொன்னேன்ல ஒரு பேஸ் லைன் ஒண்ணு இருக்குன்னு சொல்ட்டு. ஒரு மெஷின் வந்து தன்னிச்சையா செயல்பட முடியுமா? அந்த இத வந்து ஒரு பிலாசபிக்கல் தாட்டா சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து ஒவ்வொரு கட்டத்திலயுமே வந்துட்டு அவங்களுடைய கல்ச்சரல்ல ஒரு இதுவா சொல்லுவாங்க. எப்படின்னா வந்துட்டு, இப்போ ஒரு புராதன கதையில வந்துட்டு ஒரு மெஷின ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. மெஷின்னா வந்துட்டு மெக்கானிக்கல் பார்ட் இருக்கிறது கிடையாது. அவங்க ஊர்ல வந்துட்டு இந்த இது என்ன சொல்றது? ஒரு மிஸ்டிக்கல் பீயிங்கா இருக்கும்ல. இப்ப நம்ம ஊர்ல வந்துட்டு இந்த யாழின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி ஒரு டெர்ம்ல வந்துட்டு அவங்க டெர்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஏஐ டெர்ம் வந்து. இப்படிதான் வந்து ஏஐன்றது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாரி வந்துச்சு. 1960ஸ்ல தான் அது ப்ராப்பரா அடாப்டேஷனுக்கு வருது. அதுக்கு தான் அப்ப தான் வந்து ப்ராப்பரா டெஃபினிஷன் குடுக்குறாங்க. ஏஐன்னா இதுதான். இந்த இதுதான் சொல்ட்டு. அன்னையிலிருந்து நெறைய கண்ட்ரீஸ் அப்பயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இருந்து வரும்போது என்னன்னா, நீங்க எப்படி சொல்லலாம்? இன்டர்நெட் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லாத டைம்லயே வந்துட்டு லோக்கல் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும் தெரியுமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, Windows XPல வந்துட்டு ஒரு வேர்டான்னு தெரியல. கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. இது இருக்கும். கிளிப்பின்னு சொல்ட்டு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கும். நீங்க போனீங்கன்னா, அது உங்கள்ட்ட கேள்வி கேட்கும். நீங்க இன்னைக்கு வந்து என்ன மாரி இமெயில் டிராஃப்ட் பண்ண போறீங்க? ஒரு 4 செட் ஆஃப் கேள்வி தான் கேட்கும். அத தாண்டி அது கேட்க தெரியாது. ஏன்னா வந்துட்டு அப்ப இன்டர்நெட் கிடையாதுல்ல. ரொம்ப பெரிய அளவுலாம் கிடையாது இல்லையா? அத 4 கேள்வி தான் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அத லேட்டரா அத வந்து முடிச்சு விட்டாய்ங்க. வேணான்னு சொல்ட்டு. ஸோ இந்த மாரி ஏஐன்றது வந்து அப்பயிலேருந்து இருக்குது. மக்கள் வந்துட்டு அதுக்கு அட்டென்ஷன் குடுக்கல. அப்போ வந்து அது ஜஸ்ட் ஒரு ஆட் ஆன் தான் பார்த்தாங்களே தவிர, இப்ப அத வந்து ஒரு எசென்ஷியலா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. ம். ஆமா. அவ்வளதானே? ஆமாமா. இப்போ இருக்கிறதுல வந்து கண்டிப்பா எதுனாலுமே ஒரு ஏஐ யோட ஹெல்ப் தேவையோட தான் அந்த வேலைய முடிக்கிறாங்க.
ஸோ ஈவன் அவங்களுக்கு அந்த வொர்க் நல்லா தெரிஞ்சிருந்தாலும், ஒரு சஜஷன்க்காக, என்ன சொல்றது? ஒரு தாட்காகவாச்சும் ஜஸ்ட் அந்த ஒரு ChatGPT போய் பார்க்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி ஏஐ டூல்ஸ வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காகவாச்சும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல வந்து ஏஐ உடைய யூஸ் வந்து ஒரு மேண்டேட்டரியா அவங்களுக்கு தேவைப்படுது. முன்னாடி வந்து என்னன்னா ஒரு பேச்சு இருக்கும். செல்ஃபோன் தான் நம்மளுடைய 6வது விரல்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அத தாண்டி ஏஐன்றது ஒரு 7வது விரலாவே நமக்கு வந்துருச்சு. இப்ப வந்து நம்மளால வந்து அத விட்டு இது பண்ண முடியல. முன்னலாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு விஷயத்த தேடுறோம்னா ஒரு 10, 15 பேஜ் போவோம். இப்ப நமக்கு அந்த பொறுமை கிடையாது. நமக்கு கொஞ்சம் ஷார்ட்டா வேணும். சம்மரியோட வேணும். முடிஞ்சா எனக்கு அந்த நீ எதுலருந்து பார்க்குற? எனக்கு அதோட ரெஃபரன்ஸ் லிங்க் எல்லாம் குடுன்ற மாரி அந்த அளவுக்கு தான் கேட்குறோம். ஸோ முன்னாடி வந்து ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோம்ல. இப்ப அந்த டைம் ஸ்பெண்டிங்ன்ற கான்செப்ட் இல்லைல்ல. இப்போ ஏஐ உடைய தேவை வந்து எந்த அளவு வந்திருக்கு அப்டின்னா, நம்ம இந்த பாட்காஸ்ட் பேசுறோம்ல, இதோடைய அந்த கவர் இமேஜ் கூட ஏஐலருந்து எடிட் பண்ணது தான். இல்ல, இல்ல. அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ண தெரியாது. அதனால அப்படி வந்துச்சு. இல்லைன்னா நானா தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து டாபிக் வச்சிருக்கோம்ல, அது கூட ஏஐ சஜஷன் தான். அப்ப நீங்களா பண்ணலையா? ஆமா. அதான் பார்த்தேன். ரொம்ப ஜெனரிக்கா இருக்கே! ஒரு டச் இல்லையேன்னு பார்த்தேன். நல்லா இருக்குல்ல. சரி விடுங்க. ஏஐ பத்தி பேசுறதுனால அதுட்டயே கேட்டுக்கிட்டோம். இருந்தாலும் இது வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு கன்சென்ட் வாங்குற மாரி தானே. உன்ன பத்தி பேச போறோம். நீயே ஒரு டாபிக் குடுன்னு கேட்கிற மாரி. ஓகே. இப்படியும் சொல்லிக்கலாம். எப்படிலாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. ஏஐக்கு எதிராவே பேச போறோம். ஆனா பண்ணதெல்லாம் ஏஐ வச்சு தான். ஸோ இந்த மாரி தான். இதத்தான் நான் மீன் பண்ணேன். இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஏஐன்றது ஒரு 7வது விரல்னு சொல்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்றாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ம். எனக்கு தேவைன்ற இடத்துல யூஸ் பண்றது, அது தனி டாபிக். அது பக்கம் போக வேணாம். ஓகேவா. ஒரு சில இடத்துல தேவைப்பட்டு தான் ஆகும். ஏன்னா வந்து அங்க வந்து டைம வந்து நாங்க பீட் பண்ற மாரி இருக்கும். இன்னும் ஒரு சில இடத்துல வந்துட்டு அது தேவைப்படாது. ஆனா வந்துட்டு வேணும்னே கொண்டாந்து வலிய திணிப்பாய்ங்க தெரியுமா? ஸோ அந்த இத பத்தி அப்படியே சொல்லிட்டு வாங்க. இப்போ ஏஐ உடைய யூசேஜ் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலயுமே வந்து இப்போ டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர் ஆகட்டும், ஃபினான்ஸ் ஆகட்டும், ஐடி இண்டஸ்ட்ரி ஆகட்டும்னு எல்லா ஒரு இண்டஸ்ட்ரியிலயும் ஏஐ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. கரெக்ட்டா? ம். கரெக்ட். ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் ஹெல்த் கேர் பத்தி பார்க்கலாம். ஹெல்த் கேர்ல வந்து ஏஐ உடைய ரோல் எந்த மாரி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹெல்த் கேர்ல வந்து மெயினா என்னன்னா, அந்த டேட்டா அ கலெக்ட் பண்றது தான். ஸோ முன்னலாம் வந்துட்டு மேனுவலா ரொம்ப வேலை அதிகமா இருக்கும். இப்ப ஏஐ இருக்கிறனால ஓரளவுக்கு ஆட்டோமேட் பண்ண முடியுது. 2வது இந்த ப்ரிடிக்ஷன் சிஸ்டம் ஒண்ணு இருக்குது. Google வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு, குவாண்டம் கம்ப்யூட்டிங் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா வந்துட்டு, இப்ப 1900ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ இருந்துச்சு. அப்புறம் ஒரு 100 வருஷம் கழிச்சு நம்ம கோவிட் பார்த்துட்டோம். இனி அடுத்த 100 வருஷம் கழிச்சு என்ன மாரியான டிசீஸ் வரும்? அது எப்படி நம்ம பிரிவென்ட் பண்றது? அதுக்கான ஸ்டெப் என்ன எடுக்கிறது? ஸோ அந்த அளவுக்கு கம்ப்யூட்டிங் பண்ணிட்டு இருக்குது. அந்த இடத்துலயுமே அது ஒரு அட்வான்ஸான ஏஐன்னு சொல்லலாம். அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிஸ்டத்த வந்துட்டு. இன்னொன்னு என்ன அப்டின்னா, நீங்க சொன்னத தாண்டி டிசீஸ் டயக்னோசிஸ் அப்படிங்கிறது. அதாவது என்ன நோய் அப்படிங்கிறத நோய் கண்டறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இப்போ எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் இருக்குல்ல. அந்த ஸ்கேனுடைய அந்த இமேஜஸ், இந்த மெடிக்கல் இமேஜஸ வச்சு ஏஐ வந்து அது என்ன டிசீஸா இருக்கும் அப்படிங்கிறத பிரெடிக்ட் பண்ணுது. ஸோ இது மூலமா நமக்கு டாக்டர்லாம் வந்து தேவை கிடையாது. லைக் நம்ம ஏதோ ஒரு கிளினிக் ஆர் சென்டர் போய் இமேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, ஏஐ மூலமா அது என்ன நோய் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆ இல்ல, இல்ல ரிஸ்க் இல்லன்றாங்களா? ஆ அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு அந்த மெடிக்கல் இமேஜ் உங்க கையில இருந்துச்சுன்னாலே போதும். மேபி அது ஒரு எக்ஸ்ரேவா இருக்கலாம், எம்ஆர்ஐ ஸ்கேனா இருக்கலாம். ஸோ அது என்ன டிசீஸ் அப்படிங்கிறத வந்து என்ன நோய்? அது நிமோனியாவா? கேன்சரா? இல்ல அது என்ன ஃப்ராக்சரா? வாட்டெவர். என்ன நோய் அப்படிங்கிறத வந்து ஏஐயே டயக்னோசிஸ் பண்ணி சொல்லிரும். ஸோ இதுக்காக நீங்க வந்து கன்சல்டேஷன் ஃபீ கொடுத்து ஒரு பெரிய டாக்டர்ஸையோ, எக்ஸ்பர்ட்ஸையோ போய் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்ல அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ இந்த மாதிரியுமே வந்து ஏஐ வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில வந்து டாமினேட் பண்ணுது. பட் அதுல வந்து ஒரு சில எட்ஜ் கேஸஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அத லைட்டா பார்த்துடலாமா? பாத்துரலாம். கண்டிப்பா. இப்போ ஒரு மெரிட் இருக்கு அப்டின்னா, டிமெரிட் அப்டிங்கிறது கண்டிப்பா இருக்கும். இல்ல டிமெரிட் என்னலாம் இருக்கு அப்டின்னு பாக்கலாம். சரி ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்துட்டு இந்த மீம்ல நீங்க நெறைய இது பார்த்துருப்பீங்க. அதாவது Googleல தேடுனா அது வந்துட்டு அ என்ன காமிக்கும்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல. உங்களுக்கு தலைவலின்னு காமிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரெயின் டியூமர்ன்னு சொல்லும். உங்களுக்கு வயித்து வலின்னு தேடினீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு கேன்சர் இருக்குன்னு சொல்லி விட்டுரும். ஆமாமா. பார்த்துருக்கீங்களா? ஆ அது இது தெரியாம யாராவது இருப்பாங்களா? நான் நான் ஆக்சுவலா இந்த மாரி தேடுற ஆள்ல நானும் ஒருத்தி தான். நீங்களும் ஒரு ஆளா இருப்பீங்க. போற போக்குல என்னையும் கணக்கு சேர்த்தாச்சு. இல்லையா? நான்லாம் பார்த்துருக்கேன். ஆ.
சரி, சரி, சரி. ஒரு மாடரேட் பண்ற ஒரு இதுலயே வந்துட்டு இவ்வளோ ஃபுல்லா இருக்குல்ல. அப்ப ஏஐன்றது யாரும் மாடரேட் பண்றது கிடையாது. ஒரு ஒரு கட்டத்துக்கு ட்ரெயின் பண்றதோட முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது, அதுலேருந்து வர ரிசல்ட் எல்லாமே அக்யூரேட்ன்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு டிசீஸ்ன்றது வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டா கிடையாதுல்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாரி இருக்கும். ஒவ்வொரு லெவல்ல இருக்கும். அத எப்படி ட்ரீட் பண்ணணுன்றத ஒரு டாக்டரா இருந்தா தான் இது இது பண்ண முடியும். ஓகேவா? இந்த நாடி ஜோசியம் பார்ப்பாங்க தெரியுமா? நாடிய பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருப்பாய்ங்க தெரியுமா? அந்த மாரி இத சொல்லல. ப்ராப்பரா ஒரு டாக்டர் வந்து நம்மள வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, இது என்ன இருக்கு? உங்களுக்கு ஏதாவது இது இருக்கு வலிக்குதா? என்னன்றத டாக்டர் தான் கேட்க முடியும். மெஷின் கேட்க முடியாது. மெஷின் சொன்னாலும் புரியாது. ஏன்னா மெஷினுக்கு வந்துட்டு வலினா என்னன்னே தெரியாது. அது எப்படி வந்துட்டு நமக்கு நமக்கான இத குடுக்கும்? அந்த இடத்துல ஒரு முரண் வருதுல்ல இங்க. இன்னொன்னு நீங்க இந்த எக்ஸ்ரேலாம் சொன்னீங்கல்ல. எக்ஸ்ரே வந்து எப்படி பார்க்கும்னா, ஆல்ரெடி அதுக்கு என்ன டேட்டா குடுத்துருக்காங்களோ, அதத்தான் பார்க்குமே தவிர, நாளைக்கு புதுசா ஏதாவது ஒண்ணு வருது. அ வேற ஏதாவது டிஃபரண்டா ஏதாவது வந்துச்சு. ஏதாவது ஒரு அனாமலி டைப் ஏதாவது வந்துச்சுன்னா, சத்தியமா அடிச்சு சொல்லலாம். இந்த மெஷின்ஸ் வந்து எதுவுமே பிரெடிக்ட் பண்ணாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து தெரியாத ஒண்ணு குடுத்துரும். இன்னொன்னு மெடிக்கல் ஃபீல்டுன்றது ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா. இன்னொன்னு ஏஐ வந்துட்டு நீங்க ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடிஞ்சிரும். அது ஒண்ணும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது. நீங்க ஒரு விஷயத்தையே வந்து 100 வாட்டி, 1000 வாட்டி சொல்லி, சொல்லி, சொல்லி பழகுனீங்கன்னா, அது அதுதான் உண்மைன்னு எடுத்துக்கும். நீங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு உண்மையே சொல்லியிருந்தாலுமே, இப்ப சொல்றது தான் உண்மைன்னு எடுத்துக்கும். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ஒரு என்ன சொல்றது? எடுப்பார் கைப்புள்ள மாரி தான். ஸோ அந்த மாரி இருக்கிற விஷயத்த வந்து மெடிக்கல் சிஸ்டத்துல வைக்கும்போதுமே, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சூப்பர்வைசர்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. அத மெயின்டெயின் பண்றதுக்கு கண்டிப்பா ஒருத்தர் இருப்பாரு. எங்கேயுமே ஏஐ வந்துட்டு தன்னிச்சையா விட மாட்டாங்க. எந்த இண்டஸ்ட்ரியாலும் சரி. அதுவும் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் ரொம்ப கான்ஷியஸான ஒரு ஏரியா. ஏதாவது ஒரு சின்ன எரர் நடந்தாலும் பெரிய பாதிப்பு வரும். உயிரே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்துட்டு Google மிஸ் இன்ஃபர்மேஷன பார்த்துட்டு நெறைய பேர் தப்பான மெடிகேஷன் எடுத்து நெறையா சீரியஸான ஹெல்த் கண்டிஷன் போனதே பார்க்குறோம். இத்தனைக்கும் Googleன்றது வந்துட்டு அத்தன இன்ஜினியர்ஸ் வேற வேல பார்த்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒரு சூப்பர்வைசர் தான் இருக்காரு. அப்ப அந்த எரர் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரி. இப்போ ஹெல்த் கேர்ல வந்து நம்ம டிமெரிட்டா என்னென்ன சொல்றோம் அப்டின்னா, அ ஏஐயால வந்து ஆல்ரெடி இப்போ ஏஐ எப்படி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்கன்னா, கொஞ்சம் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து புதுசா ஏதோ ஒரு டிசீஸ் இல்ல புதுசா ஏதோ ஒரு மெடிக்கல் இமேஜ் குடுக்குறோம் அப்டின்னா, ஸோ அதெல்லாம் அக்யூரேட்டா கரெக்ட்டா சொல்ல முடியாது அப்டிங்கிறது ஒரு டிமெரிட்டா இருக்கு. அண்ட் தென் என்ன சொல்றது? ஏஐக்கு வந்து ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அதெல்லாம் ஐ மீன் பெயின் பத்திலாம் ரொம்ப தெரியாது. ஸோ ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்க டேட்டா வச்சு தான் ஒரு ப்ரெடிக்ஷன்ல அது பதில் கொடுக்குமே தவிர்த்து, எக்ஸாக்ட்டான ஒரு ரிசல்ட்ட வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு டிமெரிட்டா சொல்றீங்க தானே? அதான். ஏன்னா அதுக்கு வந்துட்டு எமோஷன்ஸ்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணும்? இப்ப எனக்கு வலின்னா, நான் சத்தத்தால சொல்லலாம். இல்ல எனக்கு இங்க வலிக்குதுன்னா தொட்டு சொல்லலாம். எனக்கு கையில இங்க வலிக்குது. ஒரு டச் இருக்குல்ல. 2வது நான் ஒரு ஹியூமன்ட்ட இன்டராக்ட் பண்றதுக்கும், ஒரு மெஷின இன்டராக்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ம். கரெக்ட், கரெக்ட். ஓகே. புரியுது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். சரி. இப்போ இனி அடுத்த இண்டஸ்ட்ரி பார்க்கலாமா? அடுத்து வந்து ஃபினான்ஸ் தான். ஸோ ஃபினான்ஸ்ல ஏஐ உடைய ரோல் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபினான்ஸ்லயா எனக்கு வந்து அடிக்கடி ஒரு ஆட் வரும். ஆ YouTubeல வரும். YouTubeல பார்க்கும்போது ஆட் வரும். என்னன்னா வந்துட்டு, நீங்க வந்து மேகி 2 நிமிஷத்துல சமைக்க முடியாது. ஆனா உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு 2 நிமிஷத்துல பார்த்துரலாம். ஏஐயோட இன்டகிரேட் பண்ணா ஈஸியா இருக்கும். ம், ம், ம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதேமாரி ஸ்டாக்கோட இது, அந்த மாரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல. அந்த மாரி. வேற ஃபினான்ஸ்லயே எப்படி வரும்ன்ற எனக்கு தெரியல. நீங்க சொன்னத தாண்டி வேற என்ன சொல்றாங்கன்னா, ஆ நம்ம வந்து ரியல் டைம்ல பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ வந்து மானிட்டரிங் பண்றதுக்கு ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ சில இடங்கள்ல பல்க்கா டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்ல. அத வந்து ஆ ஒரு மேனுவலா மானிட்டரிங் பண்றத விட, ஏஐ மானிட்டரிங் வந்து கொஞ்சம் ஆ யூஸ்ஃபுல்லாவும், ரொம்ப அக்யூரேட்டாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சரியா? இல்லையா? ஆ ஆக்சுவலா நான் வந்துட்டு ஒரு பெர்சனல் ப்ராஜெக்ட் ஒண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுலயுமே நான் வந்து ஏஐ வச்சு ஒரு ஃபினான்ஸ் வந்து எப்படின்னா, எஜுகேட் பண்றதுக்கும், உங்களுடைய டிரான்சாக்ஷன கவர் பண்றதுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வச்சு என்ன பண்ணலாம்னா, இந்த கூப்பன் இருக்குல்ல ஆன்லைன்ல வந்துட்டு. ஆமா. அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஏஐ ஃபெட்ச் பண்ணி, இப்ப நீங்க வந்து Netflix பே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அதுல ஏதாவது கூப்பன் இருக்கா உங்களுக்கு ஏதாவது? உங்களுக்கு ஆப்ட்டா இருக்கிற மாரி. இப்ப சப்போஸ் வந்துட்டு ஒரு சில ஸ்பெஷலா ஏதாவது படம் வரும்ல. அப்போ வரும்போது யாராவது கம்பெனி சைட்ல கூப்பன் குடுக்கலாம். இல்லைன்னா இந்த தியேட்டர்ல படம் பார்க்கும்போது வரும் தெரியுமா? எது பாப்கார்ன் 50 இந்த மாரி ஏதாவது போட்டா வந்து அந்த மாரி. ஸோ அந்த மாரி வந்து கூப்பன் ஆன்லைன்ல இருக்கும். நெறைய பேர் தேடி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எப்படின்றது தெரியாது. நெறைய பேர் விட்டுருவாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லலாம்னா, இந்த Google Payலாம் இருக்குல்ல. Google Payல நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணா இப்போ முன்னாடிலாம் வந்துட்டு ரூ. 1 ரூ. 2 குடுத்துட்டு இருந்தான். இப்ப அதெல்லாம் கிடையாது. எல்லாமே வந்துட்டு
வவுச்சரா வந்துருச்சுல்ல. அந்த வவுச்சர் எப்படி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றது? இல்ல அதுலேருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எப்படி ரிவார்ட் எடுக்கிறது? இந்த மாரி ஒரு கான்செப்ட். ஏஐ அந்த அளவுக்கு யூஸ் ஆகுமே தவிர, இப்ப நான் முன்னாடி சொன்னேன்ல, 2 நிமிஷத்துல வந்து நீங்க உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ மெயின்டெயின் பண்ணலாம்னு சொல்ட்டு. அது வந்து சரிப்பட்டு வருமான்றது எனக்கு தெரியல. மேபி நீங்கன்னா ஏஐ எப்படி செட் பண்ணலாம்னா, நான் இப்ப ஒரு ரூ. 1000 போடுறேன். எனக்கு இது வந்துட்டு அ ரூ. 500 கீழ போகக்கூடாது. அப்படி இருந்த மாரி இருந்தா அந்த அந்த ஸ்டாக் கட் பண்ணி விட்டுரு. இல்ல எனக்கு வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் மேல போகணும். இல்ல அதுக்கும் மேல போச்சுன்னா, நீ இன்னும் கொஞ்சம் வேற எங்கேயாவது புஷ் பண்ண முடியுமா? அதுதான் பார்க்க முடியுமே தவிர, பட் அது வந்து லாங் ரன்க்கு கரெக்ட்டா இருக்குமா? ஏன்னா நம்மளால சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா மார்க்கெட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாரி இருக்கும். 2வது நம்ம மேனுவலா அனலைஸ் பண்ணுவோம்ல. நாளைக்கு இந்த கம்பெனி வந்து எனக்கு நல்ல ஷேர் குடுக்கும். மெஷின் அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்குமான்றது தெரியாது. ஏன்னா, இந்த டேட்டான்றது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டேட்டா. நம்மளால ப்ரிடிக்ட்டே பண்ண முடியாது. ஏன்னா வந்து நீங்க ஸ்டாக்கோட டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியால ஸ்டாக் ஒரு மாரி இருக்கும். யுஎஸ்ல ஒரு மாரி ஸ்டாக் இது மாரி இருக்கும். ஏன்னா 24 ஹவர்ஸுமே நீங்க மானிட்டர் பண்ற மாரி அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா ஒரு ஏஐ செயல்பட முடியுமான்னு தெரியாது. 2வது அதுக்கான பவர் இன்புட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க எவ்வளோ தான் பில் பே பண்ணுவீங்க பவருக்கு? ஹெவியான மெஷின்ஸ் தேவைப்படும். அந்த மாரி. ஸோ, அது டிராபேக் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஃபினான்ஸ் பொறுத்தவரைக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் ரொம்ப அக்யூரேட்டா நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஏஐனால ரொம்ப அக்யூரேட்டான ஒரு ரிசல்ட்ட வந்து பிரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றீங்க. பிகாஸ் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லாம் பார்த்தோம்னா, நம்பர்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அவ்ளோ காம்ப்ளிகேட்டடான நம்பர்ஸ பிரெடிக்ட் பண்ற அளவுக்கு ஒரு திறன் வந்து ஏஐக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட்டா? ம். கரெக்ட் தான். இப்ப நம்ம ஹெல்த் கேர்ல அது வந்து ஏஐ வந்து எந்த மாரி ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ, அதுல என்னென்ன மெரிட்ஸ் இருக்கு அண்ட் என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் தென் அதே மாதிரி பினான்ஸ் இண்டஸ்ட்ரிலயும் பார்த்துட்டோம். ஸோ, இப்ப நம்ம பார்க்க போறது ஐடி இண்டஸ்ட்ரி. ம். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். ஆ கரெக்ட். ஆக்சுவலா என்னன்னா, இப்போ எல்லாருமே வந்து மத்த இண்டஸ்ட்ரிய விடவும், இந்த இண்டஸ்ட்ரிய பத்தி தான் ரொம்ப பேசுறாங்க. நம்ம இப்ப ஏஐ அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரிஞ்சுச்சு? எனக்கெல்லாம் வந்து ஒரு 2020, 19, 18 இந்த இந்த டைம்ல தான் கொஞ்சம் அந்த ஏஐ அப்படிங்கிறதே தெரிய வந்துச்சு. ஐ மீன் எல்லாரும் பேசி நான் கேட்டேன். ஓகேவா? அந்த டைம்ல இருந்தே ஏஐ வந்துச்சுன்னா, ஐடி இண்டஸ்ட்ரி அவ்வளோதான். ஏஐ வந்துச்சுன்னா, ஐ மீன் இப்போ ஏஐ எவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஐடில வந்து இனி ஃப்ளாப் தான். வேலையெல்லாம் போக போகுது. அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நம்ம எல்லார்கிட்டயுமே பரவிட்டு தான் இருக்குல்ல. ஸோ மத்த இண்டஸ்ட்ரிய விட இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப டார்கெட்டடா இருக்கு. ஸோ அத பத்தி நம்ம இன்னும் டீப்பா பேசலாம். அது வந்துட்டு நம்ம டார்கெட்டட்ன்னு தாண்டி அதுதான் பர்த் பேஸ். ஸோ எல்லாம் அங்கருந்து தான் எல்லாத்தோட பிறப்பிடமே அங்க தான். எங்கருந்து வருதுன்னா, எல்லாம் ஐடி இண்டஸ்ட்ரி தான் ஃபர்ஸ்ட்டு குறி வைக்கிறது. அங்கருந்து தானே வருது. பெரிய அமௌண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி சொல்லலாம்னா, கூகுளுக்கு அது ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரில்லியன் டாலர் கம்பெனி. ஸோ அவனுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. மைக்ரோசாஃப்ட்டும் ஒரு ட்ரில்லியன் டாலர் கம்பெனி தான். ஆனா, அவன் வந்துட்டு ஓப்பன் ஏஐக்கு வந்துட்டு அ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி பண்ணது யாருன்னா, எலான் மஸ்க் பண்ணிட்டு இருந்தான். இப்ப அவன் வந்து தனியா கிராக்ன்னு ஒண்ணு வச்சிருக்கான். ஓகேவா? இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா பெரிய டெக் ஜெயன்ட்டும் எல்லார்ட்டயுமே இப்ப தனியா அவங்க வந்து ஏஐ டூல் வச்சிருக்காங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் வந்துட்டு தான் வச்சிருக்கேன்ற பேர்ல ஊர ஏமாத்திட்டு இருக்கான். அவன் யாருன்னா ஆப்பிள். ஆப்பிள் வந்துட்டு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லிட்டு ChatGPTயோட ஏபிஐ தான் வச்சு பேக்கெண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா அவைங்க புது புது உருட்டு கதையெல்லாம் சொல்றானுங்க. அது நம்ம பின்னாடி இன்டெப்த் டெக்னாலஜில உள்ள டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப இங்க எடுத்துக்கலாமே. இது வந்துட்டு நான் சொல்றது பெரிய, பெரிய கம்பெனி. அத தாண்டி இப்ப நம்ம ஒர்க் பண்றோம்ல. இப்ப இந்தியால இருக்கிற இந்தியா மாரி ஒரு என்ன சொல்றது? வளர்ந்து வர நாடா இருக்கட்டும், இல்ல ஆஃப்ரிக்கா மாரி கொஞ்சம் புவரா இருக்க கண்ட்ரியா இருக்கட்டும். இங்கெல்லாம் ஏஐலாம் எப்படி இருக்குதுன்னா வந்துட்டு, அ ஒரு பயமுறுத்தி வச்சிருக்காங்க. அது அது ஏதோ வந்து ஒரு எப்படி சொல்றது? உங்க வேலைய பறிக்க போற எதிரி மாரி இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரீட் பண்ணீங்கன்னா, உங்களால வந்து அதோட இது பண்ண முடியாது. சர்வே பண்ண முடியாது. ஆக்சுவலா நான் வந்து ரீசென்ட்டா ஒரு நீங்க சர்வேன்னு சொன்ன உடனே எனக்கு அந்த இது ஞாபகம் வந்துச்சு. ரீசென்ட்டா ஆ இன்டர்நெட் ஸ்க்ரால் பண்ணும்போது நான் இத பார்த்தேன். ஏதோ ஒரு மீடியா சைட்ல இருந்து சர்வே எடுத்திருக்காங்க. சோ அது என்னன்னா, இந்த ஏஐ வந்து எவால்வ் ஆயிருச்சு. ஏஐ மூலமா நெறைய பேருக்கு வந்து ஜாப் லாஸ் ஆக போகுது. அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தினாலேயே நெறைய பேர் வந்து ஐடி வேண்டாம். நான் வந்து வேற ஃபீல்டுக்கு போறேன். லைக் நான் அக்ரிகல்ச்சர் சைடு போறேன். இல்ல நானாவே ஒரு பிசினஸ் பண்ண போறேன். அப்படின்னு நெறைய யங்ஸ்டர்ஸ் உடைய மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சர்வேல சொல்றாங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் அது அப்படி பார்க்கக்கூடாது. முதல்ல வந்துட்டு அது ஏன் வருதுன்றத ஒரு காரணம் தெரியணும்ல. இல்ல அப்படி இல்ல. ஆக்சுவலி இந்த மாரி சர்வேல சொல்லப்படுற கருத்து வந்து உண்மையா? இல்லையா? இப்ப நெறைய பேருக்கு பயம் இருக்கு. ஏன்னா வந்துட்டு இப்ப இருக்கிற ஜாப் மார்க்கெட் தான் அது மெயின் ரீசன். ஏன்னா இப்ப ஆ ஜாப் செக்யூரிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு.
ஸோ, இப்போ இப்போ ஐடில நீங்க யார பார்த்தீங்கனாலும், எந்த கம்பெனி அது மிட்டா இருந்தாலும், பெரிய கம்பெனியா இருந்தாலும், நீங்க அந்த ஒரு 50 பேர் கூட பேசுனீங்கன்னா, அந்த 50ல ஒரு 20 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஐடிலாம் இன்னும் ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷம் மேக்ஸிமம் ஒரு 5 வருஷம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் பிசினஸ் ஆரம்பிச்சுருவேன். அப்படிங்கிற மாரி. ஒரு பிசினஸ் மைண்ட் பீப்பிள் தான் அதிகமா போறாங்க. ஏன் என்ன காரணம்னு கேட்டா, ஜாப் செக்யூரிட்டி ஒரு ரீசனா சொல்லுவாங்க. ஜாப்லாம் இங்க ஐ மீன் ஃபியூச்சர்ல ஜாப்லாம் அவ்ளோ செக்யூரிட்டிலாம் இருக்காது அப்படிங்கிற மாரி காரணம் சொல்லுவாங்க. இல்ல இன்னொரு நல்ல ரீசன் ஒண்ணு இருக்கு. அது யாருமே சொல்ல மாட்டாங்க. என்ன? இன்னொன்னு என்னன்னா, இங்க அப்படி இருக்காங்க தெரியுமா? இப்ப சொல்றாங்கல்ல 2 வருஷம் போதும், 3 வருஷம் போதும்ன்னு. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம், 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருப்பான். கரெக்ட்டா? ஆ, அந்த மாரி ஆக்சுவலி 2 கேட்டகரி ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு 10 வருஷம், 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆட்களும் இருக்காங்க. ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆட்களும் இப்படி சொல்றத நான் பார்த்திருக்கேன். இன்னொன்னு வந்துட்டு, அந்த ஒரு ஃபோமோ இருக்குல்ல, அந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இந்த இண்டஸ்ட்ரியில பெருசா இருக்கும். அது வந்துட்டு ஜாப் ஸ்கில் பேஸ்டா இருந்தா பரவால்ல. அடுத்தவன பார்த்து இது பண்றது. இப்ப அவன் கார் வச்சுட்டானா, என்ட்ட கார் இல்ல. அவன் பைக் வச்சிருக்கானான்ட்டு இது இல்ல. அந்த ஸ்பெண்டிங் இது இருக்குல்ல. இப்ப நமக்கு தெரியும். இப்ப நான் ஒரு ரூ. 100 சம்பாதிக்கிறேன்னா, அந்த 100 என்னால எவ்வளோ சேமிக்க முடியும்? என்னால அது எவ்வளோ செலவு பண்ண முடியும்? ஒருவேளை என்னோட தனிப்பட்ட இதுக்கு என்னால எவ்வளோ ஒதுக்க முடியும்? அந்த ஒரு இது இருக்குல்ல. அது நமக்கு தனிப்பட்டதா தெரியும். பட் அது வந்து ஒரு பெரிய கம்பெனி போறான்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அது சேஞ்ச் ஆயிரும் டக்குனு. இப்போ 1 வருஷம் முன்னாடி வேலை இல்லாம இருப்பான். அப்ப வந்துட்டு அவன் பார்த்து செலவு பண்ணுவான். இப்போ நான் தான் சம்பாதிச்சுக்க ஆரம்பிச்சுட்டேன்ல, அந்த ஒரு நெனப்புல காச இறக்கிர்றது. ஒரு கட்டத்தில என்ன ஆகும்னா, அந்த இஎம்ஐக்கும் பழகிருவானுங்க. எதுனாலும் நம்ம காசு குடுத்து வாங்கிக்கலாம். பிரச்சனையே கிடையாது. இப்ப என்ன என் சேலரி இவ்வளோ வருது. இவ்வளோ தானே இஎம்ஐ போகுது. மிச்சத்த நான் பார்த்துப்பேன். இந்த மிச்சம் பார்த்துப்பேன், மிச்சம் பார்த்துப்பேன்னு வாங்க தெரியுமா? அவைங்க தான் என்ன பண்றது, 10 நாள் ஒரு தேதி 10 ஆயிடுச்சுன்னா, அவன்ட்ட கையில காசு இருக்காது. அப்புறம் கடன் வாங்கி, அது ஒரு இது லோல் பட்டு அடி வாங்கிட்டு இருக்காங்களே! ஸோ இந்த மாரி பீப்பிள் தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர, ப்ராப்பரா ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணாலே அவங்களுடைய அ 80% ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அதுதான் இங்க மெயினு. இங்க வந்து ஏஐனால இதாகுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்க ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலே போதும். அதுதான் ஃபர்ஸ்ட்டு மெயினா பார்க்கணும். நான் என்ன ஸ்பெண்ட் பண்றேன்ற எனக்கு இருக்கணும். இன்னொன்னு இந்த iPhoneஅ பத்தி இது இருக்குல்ல. சிம்பிளா சொல்லலாம்னா, நீங்க வந்துட்டு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, அதுக்கு அந்த பிரைஸ் தானா? அந்த பிரைஸ் குடுக்குறதுக்கு அந்த பொருள் வந்துட்டு ஒர்த்தான்றது செகண்டு. உண்மையிலே அந்த பிரைஸ் அவ்வளோதான் வருமான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, iPhone அப்படி கிடையாது. ஏன் சிம்பிளா சொல்றேன்னா, Samsungஓட ஹை எண்ட் மொபைல் இருக்குல்ல. அதுவும் iPhoneஓட ஹை எண்ட் மொபைலும் 2ம் ஒரே ரேட்டு தான் யுஎஸ்ல. ஆனா இந்தியால வந்தீங்கன்னா, அப்படியே உல்டாவா இருக்கும். ஏன்னா, இங்க வந்து அது ஒரு பிரஸ்டீஜா பார்க்குறாங்க. ம். இங்க வந்து ஒரு பிரஸ்டீஜா தான் பார்க்குறாங்களே தவிர, அதோட யூஸ் கேஸ் என்ன? இப்ப நான் Apple போனேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஈக்கோ சிஸ்டத்துல நான் மாட்டிக்குவேன். அப்பன்னா நான் எவ்வளோ செலவு பண்ணணும்னா, எனக்கு ஓரளவுக்கு அதாவது எல்லா செட்டப்பும் என்ட்ட இருக்கணும்னா, எனக்கு ப்ராப்பரா ஒரு 30லருந்து 35,00,000 செலவாகும். 35,00,000க்கு ஆ சென்னையில வேணாம். உங்க சொந்த ஊர்லயே ஒரு இடத்த வாங்கி ஓரளவுக்கு பெரிய வீடே கட்டிட்டு நிம்மதியா வாழ்ந்துரலாம். கரெக்ட்டா? இந்த செகண்ட் தாட்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்காது. அவைங்க தான் இந்த மாரி யோசிக்கிறாங்களே தவிர, மத்தபடி இதுல ஏஐ மேல பழி போடக்கூடாது. இத நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ என்ன சொல்றது? இந்த முன்னாடிலாம் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற ரோலே வந்து ஆ ஒரு என்ன சொல்றது? ஒரு ஹைரார்ச்சிக்கலா வச்சோம்னாலே சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற ரோல் வந்து மேல தான் வைப்பாங்க. ஸோ எல்லா ரோலுக்கும் மேல தான் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வைப்பாங்க. பிகாஸ் அந்த அந்த ஆ நேச்சர் ஆஃப் வொர்க் வந்து அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ காம்ப்ளிகேட்டட் வொர்க் பண்றவங்கள வந்து ஒரு ஹைரார்ச்சிக்கல் ஆர்டராவே மேல தான் வச்சுப்பாங்க. கரெக்ட்டா? ஸோ இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்டின்னா, கோட் வந்து ஈஸியா ChatGPTனால ஜெனரேட் பண்ணிர்லாம். அவங்களுக்கு வந்து வேலையே இல்ல. ஜஸ்ட் அவங்க வந்து ப்ராம்ப்ட் குடுக்கணும். ChatGPT கோட் ஜெனரேட் பண்ணும். அந்த கோட அவங்க வெப்சைட்ல போட்டா போதும். ஃபங்ஷன் ஆக போகுது. அப்டின்னு சொல்றாங்கல்ல. இது மித்தா? ஃபேக்ட்டா? அதுக்கு முன்னாடி சின்னதா நம்ம ஒரு சின்ன பிள்ளைக்கு போயிட்டு வந்துரலாமா? என்ன? இப்ப நம்ம ஒரு 5த் வரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். 6த்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். கரெக்ட்டா? 5த் வரைக்கும் ஆக்சுவலி ஸ்கூல்ல ட்ரெஸ் போட்டுட்டு தான் இருக்கும். 6க்கு அப்புறம் வேற ட்ரெஸ். இல்ல. ட்ரெஸ்ஸ பத்தி நான் இங்க பேசல. ட்ரெஸ்ஸ பத்தி பேசல. இல்லங்க எனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் வருது. அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கா? இப்ப பொதுவாவே ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து படிச்சே ஆகணும். வேற வழியே கிடையாது. ஓகேவா? இன்னொன்னு உங்களுக்கு புடிச்ச மாரி நீங்க மாத்திக்கலாம். கரெக்ட்டா? இப்ப 5த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஏபிசிடி படிக்கணும். 1, 2, 3 படிக்கணும். ஆனா ஆவன்னா படிக்கணும். காங்கேச்சா படிக்கணும். சண்டே, மண்டே படிக்கணும். ஜனவரி, பிப்ரவரி படிக்கணும்.
இவ்வளவு இருக்குல்ல. நான் 6த்துலேருந்து போகும்போது என்ன ஒரு 10த் வரைக்குமே என்ன பண்ணுவோம், ஸ்டாண்டர்டா 5 சப்ஜெக்ட் இருக்கும். எக்ஸ்ட்ராவா 2, 3 கிளாஸ் இருக்கும். +1, +2 போம்போது நான் இன்னும் அதுக்குள்ள இன் டெப்த்தா போவேன்ல. இந்த ஜர்னி இருக்கு தெரியுமா? அந்த ஒரு லேர்னிங் ஜர்னி இருக்குல்ல. அதே மாரி தான் கோடிங்ல வந்துட்டு எனக்கு நான் வந்து என்ன பண்றேன்றது எனக்கு தெரியணும். ஓகேவா? எடுத்தோம் கவுத்தோம்ன்னு வந்துட்டு ஏஐனால எல்லாமே பண்ண முடியாது. அதுக்கு சிம்பிளா நான் சொல்லிர்றேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வெப்சைட் வந்துட்டு நீங்க பியூர் கோடு தான் பண்ணணும். பட் இப்ப அப்படி கிடையாது. நோ கோட் இருக்கு. அத தாண்டி வைப் கோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏஐ வச்சு பண்றத வந்து வைப் கோடிங்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஆனா ஸ்டில் எது வந்து கஸ்டமைசபிள் எது வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய கிரியேட்டிவிட்டி எக்ஸ்டென்ட்க்கு புஷ் பண்ணும்னா, அது ஜெனரலா கோட் பண்றாங்கல்ல, அந்த வெப்சைட் மட்டும் தான் புஷ் பண்ணும். இந்த நோ கோட்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. என்னால எல்லாமே பண்ண முடியாது. என்னால ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியும். அத தாண்டி அட்வான்ஸா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி இம்ப்ளிமெண்ட் பண்றது அங்க சாத்தியமில்லாது. இன்னொன்னு ஏஐ ஒண்ணு இருக்குது. லவபுல்ன்னு சொல்ட்டு. அது என்ன பண்ணும்னா வந்து, நீங்க வந்து ப்ராம்ப்ட் மட்டும் குடுத்தா போதும். உங்களுக்கு வந்து வெப்சைட்ட ஃபுல்லா குடுத்துரும். ஆனா என்ன பிரச்சனைன்னா, அது எல்லாமே ஜெனரிக்கா சிஎஸ்எஸ் டெம்ப்ளேட் இருக்கும். அதாவது இந்த டெய்லிங் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. பூட்ஸ்ட்ராப்போட டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அந்த ரேண்டம் டெம்ப்ளேட் தான் மாத்தி மாத்தி குடுத்துட்டுருக்கே தவிர, அட்வான்ஸா குடுக்காது. ஏன்னா அதுக்கு தெரியாது. இன்னொன்னு இந்த கோடிங் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு எனக்கு ஏஐ எப்படி யூஸ் பண்ணலான்னா, எனக்கு எரர் வருது. அது என்னன்னு சொல்றதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். இல்ல எனக்கு வந்துட்டு இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் சீக்வென்ஸ் வேணும். இப்போ 1லருந்து 100 வரைக்கும் எனக்கு கவுண்ட் பண்ணணும். வெப்சைட் ஸ்டார்ட் பண்ண பிறகு கவுண்ட் பண்ணணும்னா, அந்த மாரி கேட்டேன்னா எனக்கு குடுக்கும். அது எனக்கு யூஸ் ஆகும். ஆனா என்டையர்லி ஸ்க்ராட்ச்லருந்து பில்ட் பண்ணுமான்னா, பில்ட் பண்ணும். ஆனா அது வந்து உங்களுடைய பிசினஸ் கோல சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? இல்ல நீங்க யார யூஸ் பண்ண வைக்கிறீங்களோ, அந்த யூசருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னா, கேள்விக்குறி. பண்ணாது. நீங்க அத வந்து எப்படி சொல்லலாம்? இப்ப ஒரு ஒரு வெப்சைட் எடுத்துக்கலாம். ஒரு வந்து ஒரு நீங்க வந்து ஒரு ப்ரீஃப் குடுக்குறீங்க. எனக்கு இந்த மாரி ஒரு ப்ராடக்ட் வச்சு ஒரு வெப்சைட் வேணும். அதுல இத்தன பேஜ் இருக்கணும். அதுல இந்தந்த ப்ராடக்ட் பிளேஸ் பண்ணணும். எங்க ஒரு டீட்டெயில்லாம் குடுத்துருக்கேன். கம்பெனி டீட்டெயில்லாம் குடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏஐ ஒண்ணு கிரியேட் பண்ண சொல்லுங்க. ஹியூமன் ஒண்ணு கிரியேட் பண்ண சொல்லுங்க. 2மே ஜெனரேட் ஆயிருமா? கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. அத வந்து ஹீட் மேப்ல குடுத்தீங்கன்னா, அ ஏஐ ஜெனரேட் பண்ண வெப்சைட் இருக்கு இல்லையா? அங்கலாம் வந்து தாறுமாறா அந்த ஹீட் மேப் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஸோ வந்து யூசர் எத பார்க்குறான்? அவனுக்கு அடுத்த ஸ்டெப் எங்க போவான்? எதுவுமே தெரியாது. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமனா இருக்க நான் வந்துட்டு ஒரு யூசர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். அவனுடைய பெயின் பாயிண்ட் என்னன்றத நான் தெரிஞ்சுப்பேன். அதுக்கேத்த சொல்யூஷன் நான் டெலிவர் பண்ணுவேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து நான் வந்து ஒரு ஹியூமனுக்கு தான் வேலை பார்க்க போறேனே தவிர, மெஷினுக்கு கிடையாது. ஏஐ அப்படி கிடையாது. ஸோ அதுதான் வித்தியாசம். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, ப்ராம்ப்ட் குடுத்து ஏஐல ஜெனரேட் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து ரொம்ப ஜெனரிக்கா இருக்கும். ரொம்ப கிரியேட்டிவிட்டிலாம் நம்ம குடுக்க முடியாது. அட் த சேம் டைம் நம்ம எதிர்பார்க்கிற யூசர் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே நம்ம அங்க ஏஐ ஜெனரேஷன் மூலமா எதிர்பார்க்க முடியாது அப்டின்ட்டு. சோ இப்ப நான் என்ன நெனைக்கிறேன், இப்போ ஒரு வெப்சைட் ஓனர் இருக்காங்க. அவங்களுக்கு ஜெனரிக்கான வெப்சைட் போதும். ரொம்ப பயங்கர கிரியேட்டிவிட்டிலாம் உள்ள போட வேணாம். ரொம்ப ஜெனரலா போதும். அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கணும். இந்த பேஜ்க்கு போகணும். இருக்கிறதே ஒரு 5 பேஜ் தான். அந்த 5 பேஜும் போதும். அதுல இவ்ளோ இன்ஃபர்மேஷன் போதும் அப்படிங்கிற ஒரு இதா இருக்காங்க. ஓகேவா? சோ அவங்களுக்கு ஏஐ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தானே. சோ அந்த மாரி வெப்சைட் ஓனர்ஸ் வந்து ஏஐ உடைய உதவிய வந்து எடுத்துக்கலாம் தானே. அவங்க வந்து ஒரு டெவலப்பர்ஸ ஹையர் பண்ணி அண்ட் தென் டெவலப்பர்ஸ் பண்ற வொர்க் கரெக்ட்டா இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்கு டெஸ்டர்ஸ ஹையர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல தானே? ஓகே. இதுல வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளா ஒண்ணு இருக்குது. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து ஜெனரிக்கா குடுத்துரும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப நம்ம eBay எடுத்துக்கலாம். eBayல ஒண்ணும் வந்துட்டு ஃபேன்சியான அனிமேஷன்ஸோ, ரொம்ப ஸ்டன்னிங்கான டைப்போகிராஃபியோ எதுவுமே இருக்காது. ரொம்ப ஜெனரிக்கா தான் இருக்கும். ஆனா, உள்ள இருக்கிற கன்டென்ட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க வெளிய இருக்க பக்கம் லுக்க தான் பார்க்குறீங்க. நான் வந்து உள்ள இருக்க ஃபங்ஷனாலிட்டி பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து கிரியேட்டிவிட்டின்றது வந்துட்டு வெறும் லுக் மட்டும் கிடையாது. அது எப்படி ஃபங்ஷனான்னு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி சொல்லலாம்னா, இப்ப நம்ம ஊர்ல வந்து சினிமாக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. ஓகேவா? எப்பேர்ப்பட்ட நடிகர் நடிச்சாலும், கதை ஒழுங்கா இருந்தா தான் படம் ஓடும். கரெக்ட்டா? அதே மாரி தான். எப்படிப்பட்ட வெப்சைட்டாவே இருந்தாலும், உள்ள இருக்கிற கன்டென்ட் வந்துட்டு ப்ராப்பரான ஃப்ளோ இருந்துச்சுன்னா, அது ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ புரொவைட் பண்ணும். இதுதான் வித்தியாசம். அது ஏஐ குடுக்குமான்னா, டவுட். ஆ ரொம்ப மினிமலா அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப மினிமலா இருக்கு. பங்ஷனாலிட்டியுமே மினிமலா இருக்கு. அப்படின்னா அவங்க ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதானே? அது வந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வேணா ஈஸியா இருக்கும். இப்ப வந்து எனக்கு ஒரு ஐடியாவே இல்லாத எனக்கு எனக்கு வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்து எப்படி இருக்கும்? அப்புட்னா அது யூஸா இருக்குமே தவிர, அது வந்து எண்ட் சொல்யூஷனா நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. ஏஐன்றது வந்துட்டு உங்க ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்குல்ல.
இப்ப நீங்க ஸ்டார்ட்டிங்ல நீங்களா தான் யோசிக்க முடியும். இப்ப எனக்கு அந்த வெப்சைட் வேணும்னா நான் யோசிக்க முடியும். எண்டிங்கு எனக்கு இந்த மாரி வேணும்ன்றத நான் நெனைக்க முடியும். இது நடுவுல ஒரு ஜர்னி இருக்கு தெரியுமா? அதாவது ப்ராசஸ் பண்ணி டெஸ்ட் பண்றது. அந்த இடத்துல நீங்க ஏஐ யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இன்னைக்கு எனக்கு வந்து ஐடியாவே இல்ல. எனக்கு வந்து ஹோம் பேஜ்ல என்னென்ன கன்டென்ட் இருக்கும்னு எனக்கு ஐடியாவே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அங்க எனக்கு ஏஐ யூஸ் பண்ண முடியும். அது ஜெனரிக்கா தானே குடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஐடியா கிடைக்கும். என் வெப்சைட்ல இந்த கன்டென்ட் தான் இருக்க போகுது. ஓகே, ஓகே. ஒரு என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரு ஐடியாக்காகவும், ஒரு ரெஃபரன்ஸ்க்காகவும் வேணும்னா நம்ம வந்து ஆ ChatGPT ஆர் சம்திங் வாட்டெவர் ஏஐ டூல்ஸ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் கம்ப்ளீட்டா ஆ அதுலேருந்தே நம்ம வந்து கோட் எடுத்து வெப்சைட் பில்ட் பண்றது வந்து ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றீங்க. மேபி சாத்தியமாவே இருந்தாலும், ஆ அது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. பங்ஷனாலிட்டி நல்லா இருக்காது. அண்ட் ஆல்சோ அது ஹியூமனுக்கும் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்காது அப்படின்னு சொல்றீங்க. முதல்லயே சொன்ன மாரி தான். எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து ஒரு ஹியூமன தான் டிசைன் பண்றீங்க. அதுக்கேத்த மாரி இருக்கணும். கோடிங் கொஞ்சம் டிஃபரண்ட். ஏன்னா வந்துட்டு கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்பருக்கு என்ன ஒரு ப்ராப்ளமா இருக்கும்னா, அவரால எல்லாத்தையுமே வந்துட்டு கோட் அடிச்சுட்டு இருக்க முடியாது. ரொம்ப தலைவலி. ஆல்ரெடி கோடு வந்து ஸ்னிப்பெட்லாம் இருக்கும். எடுத்து எடுத்து போட்டு எல்லாரும் மாடிஃபை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருமே வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டுலாம் இது பண்ண முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லாஜிக் தெரியணும். இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணும். இப்போ வந்து வெப்சைட் அந்த கிளாஸ் நேம்னா, அதுக்கு ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ண தெரியணும். நேம் ஒரு ஒரு லேயருக்கு நேம் பண்றீங்கன்னா, அது ப்ராப்பரா பண்ண தெரியணும். அதான் டெவலப்பர் வந்து ஒரு நல்ல டெவலப்பருக்கு அழகு. சும்மா வந்துட்டு எல்லாத்துக்கும் நான் டியூ பிளாக்கே போட்டுட்டு உள்ள ஏதாவது ஒண்ணு நீ வா, நான் போன்ற மாரி போட்டுட்டு இருந்தேன்னா, அது விளங்காது. 2வது என்னால படிக்க முடியாது. இப்போ வந்து எப்படி சொல்லலாம்? நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸா? பயாலஜியா? பயாலஜி. பயாலஜியா? சரி, ஓகே. கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல ஸ்கூல்ல என்ன ஒரு கொடும பண்ணுவாய்ங்கன்னா, இந்த வேரியபிள்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ வந்து i ஈக்குவல் டூ இது, j ஈக்குவல் டூ இது. அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, i, j, k, m, n, o, ஏபிசி இந்த மாரி குடுத்துருவானுங்க. அது வந்து நமக்கு அப்ப பார்க்கும்போது புரியும். ஆனா, நான் திரும்பி ரெஃபர் பண்ணுவேன் தெரியுமா? அப்ப எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். ஏன்னா, அதுக்கும் ஐ தான். இந்த இந்த ப்ராப்ளத்துக்கு ஐ தான். அந்த ப்ராப்ளத்துக்கு ஐ தான் வரும். அப்படி இல்லாம, நான் வந்துட்டு அதுக்கு ஒரு நேம் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ப்ராப்பரான ஒரு நேமிங் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு என்ன சொல்றது? ஒரு சென்டென்ஸ் மாரி நான் ஒரு கோட மேக் பண்றேன்னா, எனக்கு அது ஞாபகமா இருக்கும். எனக்கு அது இன்னுமே ஒரு எ சிம்பிளான எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்ல. அதே மாரி தான் ஏஐன்றது. இப்ப டெவலப்பருக்கு வந்து என்னன்னா, எனக்கு வந்து இந்த லேயர்லாம் நேம் பண்ணணும். இல்ல எனக்கு வந்து இந்த இந்த ஸ்னிப்பெட் கோட் எனக்கு வேணும். பட் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு என்ன சொல்றது? ஒரு 20 லைன் கோட வந்து எனக்கு 10 லைன்ல மாத்தி குடுன்னா, மாத்தி குடுக்கும். அது ஒரு லாஜிக் எடுத்து குடுக்கும். அந்த மாரி இடத்துல அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனா வந்துட்டு நான் பாயிண்ட் 0லேருந்து 100 வரைக்கும் போவேன்னா கிடையாது. எனக்கு வந்துட்டு மேபி பாயிண்ட் 1லேருந்து பாயிண்ட் 99 வரைக்கும் வேணா யூஸ் ஆகும். ஆனா 0 டூ 100 வந்துட்டு எங்கேயுமே யூஸ் ஆகாது. அப்படி ஒரு ஸ்டேட்டே கிடையாது. ஓகே. இப்போ நான் ஒண்ணு சொல்றேன். அது சரியான்னு பாருங்க. என்னன்னா, இப்போ கோடிங் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா, நான் வந்து ஒரு ஏஐ டூல்ஸ் உடைய உதவியினால மட்டுமே நான் வந்து ஒரு டெவலப்பர் ஆகலாம் அப்படின்னு சொன்னேன்னா, தப்பு. கரெக்ட்டா? ம். அது தப்பு தான். ஆனா, எனக்கு கோடிங் வந்து கொஞ்சம் தெரியும். ஒரு 30% 40% தெரியும். கோடிங் அவ்ளோ தெரியும். அந்த அந்த 40% கோடிங் நாலெட்ஜ வச்சுக்கிட்டு, ஏஐ டூல்ஸ் உடைய ஹெல்ப்னால என்னால கோட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். பட் ஆனா வந்துட்டு, நீங்க ஆனா என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அதுதான் இங்க மெயினு. ஏன்னா, இன்னைக்கு இத நெறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். லைக் நெறைய YouTube காமெண்ட்ஸா இருக்கட்டும், நெறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன். ரொம்பலாம் தெரிஞ்சுக்க வேணாம். ஒரு 40, 50% உங்களுக்கு கோடிங், புரோகிராமிங் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் நமக்கு தான் இப்போ ChatGPT அண்ட் அதர் ஏஐ டூல்ஸ் இருக்குல்ல. அதோடைய ஹெல்ப்னால நம்ம வந்து ஒரு வெப்சைட்டே கிரியேட் பண்ணிடலாம் அப்டின்லாம் கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேனா, அதான் கேட்கிறேன். அது உண்மையா? அது அது ஃபேக்ட்டா? அது மித்தா? சரி, ஓகே. இந்த ஃபேக்ட்டா மித்தான்றது எப்படி சொல்லலாம்னா, நீங்க வீடு கட்டுறீங்க. ஓகேவா? வீடு கட்டுறோம். இப்ப ஒரு இன்ஜினியருக்கும், அந்த வீட வந்துட்டு கட்ட போறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வீடு கட்டுறீங்க. யாருக்கு என்ஜினியருக்கும், வீட்டோட ஓனருக்கும் கேட்கிறீங்களா? ஆ ஓனருக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே. இப்போ ஓனர் வந்து அவருக்கு என்ன மாதிரிலாம் வீடு வேணும்? அவரோட எக்ஸ்பெக்டேஷன வந்து சொல்லுவாரு என்ஜினியர் கிட்ட. சோ என்ஜினியர் வந்து அவரோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்பெக்டேஷன்க்கு ஏத்த மாதிரி பிளான் போட்டு குடுப்பாரு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லலாம்னா, இன்ஜினியர் வந்துட்டு அந்த கான்கிரீட் எப்படி வரும்? அந்த சிமெண்ட் எப்படி இது பண்ணும்? எந்த அளவுக்கு நம்ம இதெல்லாம் போடணும்? கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்து முடிச்சுருவாரு. கரெக்ட்டா? அவர் என்டையர் ப்ராசஸும் பார்ப்பாரு. ஓனர் வந்து என்னன்னா, ஒரு ப்ராசஸோட ஸ்டார்ட்டிங்க பார்ப்பாரு. ஒரு காலி இடம் இருக்கும். கடைசியா வீடு இருக்கும். அவருக்கு அது மட்டும் தான் தெரியும். நடுவுல என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா? அதே மாரி தான் நான் வந்துட்டு ஒரு கோடரா இருக்கேன்னா, எனக்கு அட்லீஸ்ட்
நான் வந்துட்டு எல்லா செங்கலும் தெரியணும்னு அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் இந்த சுவர் எப்படி வந்துச்சு? எனக்கு அதாவது தெரியணும்ல. இந்த சுவர் இப்படி கட்டியிருக்காங்க. ஏன் இந்த இடத்துல கேப் இருக்கு? இங்க ஏன் பீம் வந்துச்சு? ஏன் இத்தன ஸ்கொயர் மீட்டர் தான் ஹாலுக்கு எடுத்திருக்கோம்? கிச்சனுக்கு ஏன் இவ்வளோ எடுத்திருக்கோம்? ஏன் வந்து நம்ம மாத்தல? மாத்துனா என்ன நடக்கும்? அந்த ஒரு ரீசனிங் தெரியணும்ல. இப்ப கோடிங்ன்றதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா, ஒரு லாஜிக்கல் திங்கிங் தான். லாஜிக்கல் திங்கிங்ல ரீசனிங்ன்றது ரொம்ப முக்கியம்ல. அந்த ஸ்கில்ல நீங்க வளர்க்காம, அ இப்போ வந்து ChatGPT எது குடுத்தாலும் நான் எடுத்து போடுவேன்னா, அது நீங்க உங்கள வந்து ஒரு கோடரா காமிக்காது. ChatGPT நீங்க கோடு வாங்கலாம். வாங்கிட்டு அது எப்படி ஏன் அந்த ரீசன் தெரியணும். அது ஏன் இந்த மாரி குடுத்துச்சு? இன்னொன்னு உங்களுக்கு ஒரு ஸ்கில் நல்லா தெரிஞ்சு நீங்க ஏஐ யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவுட்புட் வேற மாரி இருக்கும். ஜெனரிக்கா இருக்காது. எப்படி சொல்லலாம்னா, இப்ப ChatGPT இருக்குல்ல, இப்ப ChatGPT ட்ட வந்து நீங்க ஒரு கொரி கேட்கணும்னு எப்படி கேட்பீங்க? ஆ கொரி கேட்கணும்னா, எனக்கு ஆக்சுவலி என்னோட அவுட்புட் வந்து இந்த மாரி வேணும். ஸோ, அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் என்னென்ன வேணுமோ, என்னோட அவுட்புட் நான் சொல்லிருவேன். எனக்கு இதான் அவுட்புட். ஸோ, இந்த மாரி அவுட்புட் வேணும்னா, ஆ பண்ணி குடு அப்படிங்கிற மாரி கேட்பேன். கொரி இதா தான் இருக்கும். நம்ம அவுட்புட்ட டிஃபைன் பண்ணுவோம். ஆனா, நீங்க ஆக்சுவலா எப்படி கேட்கலான்னா, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஓகேவா? ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ட குடுத்துடுறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறேன். அதுக்கு இந்த மாரி எனக்கு ஆன்ஸர் வருது. இதோடைய அந்த ஸ்கெலிட்டன் நோட் பண்ணிக்கோ. அதாவது எப்படின்னா, அந்த வேர்ட் ஃபார்மேஷன், அந்த ஸ்ட்ரக்சர்லாம் நோட் பண்ணிக்கோ. இனிமே நான் கேட்க போற கேள்விகளுக்கு இந்த மாரி குடு. சப்போஸ் இந்த மாரி எனக்கு வரலேன்னா, எனக்கு வேற சஜஷன் குடு. அந்த சஜஷன்ல ஏன் நான் இந்த சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த ஏஐ டூல. ஏன் இந்த சேஞ்ச் பண்ணியிருக்கன்றத எனக்கு சொல்லு. இது எப்படி இருக்கு? 2க்கும் வித்தியாசம் இருக்கா? ம். நான்ட்ட ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேட்கிறேன். கரெக்ட்டா? உங்களுக்கு ஒரு ஸ்கில் அதிகமா இருந்தா, அந்த ஸ்பெசிஃபிசிட்டி அதிகமா இருக்கும். உங்களுக்கு ஸ்கில் கம்மியா இருந்துச்சுன்னா, நீங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்க முடியாது. நீங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்கலன்னா, உங்களுக்கு ஜெனரிக்கா தான் ஆன்ஸர் வரும். ChatGPT யூஸ் பண்றது பெருசல்ல. அது எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்றோன்றது தெரியணும். அதுக்கு நீங்க எந்த ஸ்கில்ல வளர்த்துக்கிறீங்களோ, அத டாப் டூ பாட்டம் நீங்க தெரிஞ்சு தான் ஆகணும். ஏஐ டூல் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணும். என்ன கைட் பண்ணக்கூடாது. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. நான் ஹெல்ப் வேணா கேட்கலாம். ஆனா என்னை கைட் பண்ணக்கூடாது. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே. இப்போ இதுல என்ன சொல்றீங்கன்னா, ஆ ஆக்சுவலி ய நம்ம கோட் பண்ணும்போது, ஏஐ யூஸ் பண்ணி கோட் ஜெனரேட் பண்ணலாம். பட் அந்த மாரி நம்ம கோட் ஜெனரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ப்ராம்ப்ட் பண்றோம்ல, அந்த ப்ராம்ப்ட் நம்ம குடுக்குறதுக்கே நமக்கு கோடிங் நாலேட்ஜ் இருந்தா தான் கரெக்ட்டா குடுக்க முடியும்னு சொல்றீங்க. அப்பதான் நீங்க எதிர்பார்க்கறது மாரி வரும். 2வது அதுல ஏதாவது உங்களுக்கு ஃப்ளா இருந்துச்சுனாலும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வெறும் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வெறும் எரர் மட்டும் தான் வரும். ஓகே, ஓகே, ஓகே. சோ இப்போ நம்ம வந்து டெவலப்மென்ட்ல வந்து ஏஐ உடைய ரோல் வந்து பார்த்துட்டோம். பிகாஸ் இப்போ ஐடின்னு வச்சுக்கிட்டோம்னா, டெவலப்மென்ட் மட்டும் உள்ள வராது. டிசைனிங் இருக்காங்க, மார்க்கெட்டிங் இருக்காங்க, அண்ட் சம் அதர் ஃபீல்ட் எக்ஸெட்ரா நெறைய இன்னும் நெறைய போயிட்டு இருக்கு. ரெக்ரூட்டர்ஸ்ன்னு நெறைய பேர் இருக்காங்க. சோ நம்ம டாப் ஹைரார்ச்சில வைக்கிறதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் தான் வைப்போம். சோ அதனால நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ பத்தி ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் பண்ணோம். சோ சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்ன்னு வரும்போது என்ன என்ன தெரிய வருதுன்னா, நமக்கு நாலேட்ஜ் இருந்து கூடவே ஏஐ யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம அந்த ஃபீல்ட்ல ஷைன் பண்ணிக்கலாம். வெறும் ஏஐ மட்டுமே நம்பிட்டு இருந்தோம்னா, நம்மளால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. கரெக்ட்டா? இன்னும் சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா, இப்ப நீங்க வந்துட்டு ஒரு விஷயம் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க ஓகேவா? நீங்க வந்துட்டு என்னதான் உங்களுக்கு பெரிய பெரிய டீச்சர்ஸ் வந்தாலும் சரி, நெறைய புக்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து உள்ள போனா வர ரிசல்ட்டுக்கும், இப்படி வர ரிசல்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த வித்தியாசம் தான் ஏஐ டூல் யூஸ் பண்ற ஹேண்டலிங்லயும் இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். என் டைம மிச்சப்படுத்தணும். அதே நேரத்தில என்னால அந்த இத புரிஞ்சுக்க முடியுதா? 100% புரிஞ்சுக்க முடியுதா? அவ்வளோதான் மேட்டர். நீங்க நீங்க என்ன கேட்கிறீங்களோ உங்களுக்கு வருதான்றது உங்களுக்கு தெரியணும். இதுவே தெரியாம வெறும் கெஸ்ல போயிட்டு இருந்தீங்கன்னா, ஏஐ டூல் வந்து அப்படி யூஸ் பண்றதே வேஸ்ட். சரி, இப்போ நம்ம அப்படியே கிராபிக் டிசைனர்ஸ் பக்கம் போலாம். டிசைனர்ஸ் பக்கம் போயிடலாம். ஓகே. என்னோட சைடு வரீங்க. ஆ வர்றோம் உங்க சைடு. என்னன்னா, ஆக்சுவலி நாம இப்ப வந்து டிசைனர்ஸ் அப்டின்னா, மேக்ஸிமம் அதுல கிராபிக் டிசைனர்ஸ் இருக்காங்க. யுஐ, யுஎக்ஸ் இருக்காங்க. ஓகே. யுஐ, யுஎக்ஸ் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கிராபிக் டிசைனர்ஸ்க்கு வருவோம். சோ கிராபிக் டிசைனர்ஸ் வந்து மேக்ஸிமம் கிராபிக்ஸ் ஜெனரேட் பண்ணுவாங்க. இமேஜ் டிசைன் பண்ணுவாங்க. ரைட்டா? அது வந்து இமேஜ்ன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. சம்திங் கிரியேட்டிவ்ஸ் இந்த மாரி நேம்ல சொல்லுவாங்கல்ல. அது கிரியேட்டிவ் டிசைனர் இருக்காங்க. லோகோ டிசைனர் இருக்காங்க. பேக்கேஜிங் டிசைனர் இருப்பாங்க. நெறைய டிசைனர் அதிலேயே நெறைய கேட்டகரி இருக்கு. என்னன்னா, உள்ள வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஆக்சுவல் டெக்னிக்கல் டெர்ம்ஸா ஒவ்வொன்னும் இருக்கு. பட் வெளியில ஒரு ஆளா உட்கார்ந்து வேற ஒரு ஃபீல்ட்ல வந்து வந்து பார்க்கும்போது வாட் எவர் தே கிரியேட் எல்லாமே அது இமேஜ் தான். இமேஜ் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில முடிச்சுருவாங்க. இல்ல? ஆமா.
இமேஜ்ன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு வந்து வெக்டர் கிராபிக்ஸ். ஆ என்ன? வெக்டார் கிராபிக்ஸ். வெக்டர் கிராபிக்ஸ். நீங்க 2Dல தானே இது பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அதனால வெக்டர் கிராபிக்ஸ். ஓகே ஃபைன். சரி. இன்னும் வெளில இருந்து பார்த்தா எல்லாம் இமேஜ் தான். கரெக்ட்டா? வெளி வெளி ஆட்கள். சரி. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ம். ஆ யூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வாங்க. சரி, சரி. சொல்லுங்க, சொல்லுங்க. சரி இப்ப என்னன்னா, ஏஐ டூல்ஸ் எக்கச்சக்கமா வந்திருக்கு. என்னென்னமோ இருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் தான். தெரியாம இன்னும் பல பெயர்கள்ல நெறைய இருக்கு. சோ, இப்ப இமேஜ் ஜெனரேஷன் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஒரு ப்ராம்ப்ட்ட குடுக்குறேன். எனக்கு ஒரு ஒரு ஆக்சுவலி முன்னாடி கூட ஸ்டார்ட்டிங்ல தான் ஒரு இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணுன்னு ChatGPT சொன்னேன்னா, அது ChatGPT ஜெனரேட் பண்ணி குடுக்குற இமேஜ் வந்து ஒரு மாதிரி ரோபோட்டிக் இமேஜ் மாதிரி இருக்கும். சரியா? இப்போ அ கை ஒரு மாதிரி இருக்கும். கால் ஒரு மாதிரி இருக்கும். சோ, அத யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. சோ, அப்பலாம் வந்து ஏஐ இமேஜா வேஸ்ட் போ! ஏஐலலாம் இமேஜ் ஜெனரேட் பண்ணாத அப்டின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இட் சீம்ஸ் லைக் அ ரோபோட்டிக். அது வந்து ரோபோட்டிக் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. கை ஒழுங்கா இருக்காது, கால் ஒழுங்கா இருக்காது அந்த மாரி. ஆனா, இப்போ நம்ம சரியான ப்ராம்ப்ட் குடுத்து ஜெனரேட் பண்ற இமேஜ் வந்து அப்டி ஒரு ரியலிஸ்டிக்கான ஹியூமன் மாதிரியே இருக்கு. லைக் இப்போ ஒரு ரஷ்யா ஒரு மேன வந்து ஜெனரேட் பண்ணுன்னு சொன்னா, ஒரு ரஷ்யனுடைய ஸ்கின் டோன் எப்படி இருக்கும்? ஒரு ரஷ்யனுடைய ஹேர் டெக்ஸ்டர் எந்த மாதிரி இருக்குன்ட்டு, அவங்களோட அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எந்த மாதிரி இருக்குன்ட்டு எல்லாத்தையுமே அது உன்னிப்பா நோட் பண்ணி, நமக்கு ஜெனரேட் பண்ற இமேஜ் வந்து அவ்ளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு. அண்ட் ஆல்சோ இப்ப நான் ஒரு இமேஜ குடுத்து, இந்த இமேஜ வந்து எனக்கு வேற மாதிரி ஜெனரேட் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் குடுத்துருக்கேன். இந்த கார் கலர மாத்தி குடு. இல்லன்னா இந்த காருடைய இந்த இத மாத்தி குடு. அப்படி இப்படி ஏதாவது கேட்கிறேன்னா, அது அப்படியே ஜெனரேட் பண்ணி குடுக்குதுல்ல. சோ, டிசைனர்ஸ் உடைய வேலையா, அதுவும் குறிப்பா கிராபிக் டிசைனர்ஸ் பண்ற வேலையா, ChatGPT பண்ணுதுல்ல. ChatGPT பண்ணல. அதுக்கு வேற காரணம் இருக்கு. அது பின்னாடி வரேன். முடிங்க இந்த இத முடிங்க. ஓகே. பண்ணுதுல்ல. அப்போ கிராபிக் டிசைனர்ஸ் உடைய தேவை வந்து குறைஞ்சிருச்சு தானே! குறைஞ்சிருச்சா இல்லையா? இல்ல, இல்ல. கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல எப்பயுமே வந்துட்டு ஹியூமனோட கான்ட்ரிபியூஷன்றது தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? இத வந்து நான் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்க போறேன். அடோபி என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு 2023, 24 அந்த டைம்ல எனக்கு கரெக்ட் ஞாபகம் இல்ல. பெரிய பேக்லாஷ் ஒண்ணு வாங்குனாங்க. என்னன்னா, நீங்க காசு குடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குற அடோபி ப்ராடக்ட்ல நீங்க என்ன டிசைன் பண்ணாலும், அத நாங்க வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவோம். அப்படின்னு அடோபி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன சேஞ்ச் பண்ணா. ஓகேவா? அது பெரிய பிரளயம் ஏற்படுத்துச்சு. அந்த டைம்ல வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டா அஃபினிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 6 மாசம் குடுத்தான். ஃப்ரீ ட்ரையலு. யூஸ் பண்ணிக்கோங்க. புடிச்சிருந்தா வாங்கி அதுவும் அதுவும் என்னன்னா, அடோபி வந்துட்டு பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் மாடலு. இது வந்துட்டு ஒன் டைம் பேமெண்ட் பண்ணா மட்டும் போதும். ஓகேவா? இப்ப இங்க வந்து என்னன்னா, ஆ நெறைய பேர் அஃபினிட்டிக்கு மாறுனாங்க. இப்ப கொஞ்சம் பேர் அதிலேயே ஸ்டக் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ண கிட்டத்தட்ட அடோபி மாரி இருக்குன்னு அங்கேயே ஸ்டக் ஆயிட்டாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு 6 அதுக்கப்புறமா அடோபி நாங்க எடுத்துக்கிறோம் நாங்க. அப்புறம் இந்த மாரி மாறிச்சு. இப்ப அடோபி கிட்ட ஏஐ டூல் இருக்கு. அடோபிட்ட இமேஜ் ஜெனரேஷன் இருக்கு Fireflyன்னு சொல்லிட்டு. நீங்க சொன்ன மாரி ChatGPT வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. DALL-E யூஸ் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன் அவங்க வந்துட்டு. இந்த மாரி மைக்ரோசாஃப்ட் டிசைனர் ஒண்ணு இருக்குது. லியோனார்டோ ஏஐ இருக்குது. மிட்ஜர்னி இருக்குது. நெறைய இது இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நீங்க வந்து ட்ரெயின் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு வந்து நெறைய டேட்டா தேவைப்படுது. எங்க இருந்து எடுப்பீங்க? ஆக்சுவலி என்ன டேட்டா? ஆக்சுவலி டேட்டா எதுக்காக தேவைப்படுது? இப்ப ட்ரீன்னு ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப இந்த ட்ரீன்ற இமேஜ் வந்து என்ன பண்ணும்னா, நான் வந்துட்டு அந்த ஏஐல அந்த டேட்டாபேஸ்ல நான் வந்து ஸ்டோர் பண்ணணும். ட்ரீன்னு ஸ்டோர் பண்ணணும். ஆனா என்ன ப்ராப்ளம்னா, ஏஐக்கு வந்து டேட்டா நெறைய தேவைப்படுது. எக்கச்சக்கமா நீங்க நெனைக்கிறத விட அதிகமா தேவைப்படும். இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன் படிச்சிருக்கீங்களா? ம். ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். இல்ல காலேஜ்லயும் படிச்சிருக்கேன். ஓகே. ஆ காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கோம். ஸ்கூல்லயும் படிச்சிருக்கோம். எதுக்கு படிச்சேன்னு தெரியல. இருங்க. அது எதுக்குன்றதுக்குல இங்க அதுக்கு தான் வருது. டிஃபரன்ஷியேஷன் என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க, சொல்லுங்க. பெரிய வேல்யூவ சின்னதா மாத்துவோமா? ஆ, ஆமா டிக்ரீஸ் பண்ணுவோம். அந்த மாரி தானே படிச்சிருப்போம். ஆ இன்டகிரேஷன் இன்கிரீஸ் ஆகும். டிஃபரன்சியேஷன் தான் டிக்ரீஸ் ஆகும். ம். இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, அந்த இமேஜ இது டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் நாய்ஸா மாத்துவாங்க. நாய்ஸ்னா எப்படி சொல்ல, அந்த டிவில பொறி பொறியா வரும் தெரியுமா? சிக்னலே இல்லன்னா. கரெக்ட். அது பிளாக் அந்த மாரி நாய்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அது வந்து சர்வர் சைட்ல ஸ்டோர் ஆயிரும். இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன், ChatGPT ஏதோ ஒரு இமேஜ் உள்ள போயிட்டு எனக்கு இந்த மாரி ட்ரீ வேணும்னு கேட்கிறேன். நான் ட்ரீன்ற ஒரு வார்த்தை ட்ரிகர் பண்றேன்னா, அப்ப என்ன பண்ணும்னா, இருக்கிற எல்லா ட்ரீ ரெஃபரன்ஸையும் கொண்டாந்து அங்க அடுத்து ஜெனரேட் பண்ண யோசிக்கும். இமேஜ் ஜெனரேஷன் வந்துட்டு. அப்ப என்ன பண்ணும்னா, இன்டகிரேட் பண்ணும்.
இன்டகிரேட் பண்ணும்போது, உங்களோட ப்ராம்ப்ட்க்கு ஏத்த மாரி வேல்யூஸ்லாம் ஆட் ஆயிட்டுருக்கும். அதனால தான் நீங்க இப்ப வரைக்கும் இருக்கிற நீங்க சொல்றீங்கல்ல, நல்லா அல்ட்ரா ரியலிஸ்டிக்கா எனக்கு இமேஜ் கிடைக்குதுன்னு. எல்லாமே வந்துட்டு டீநாய்ஸ் தான். நாய்ஸ டீநாய்ஸ் பண்றது. ஸோ அதான் பேசிக் கான்செப்ட். இப்ப இந்த அளவு டேட்டா நான் குடுக்கணும் தெரியுமா? இப்ப வந்து எப்படி சொல்றது? நீங்க சொல்ற மாரி உங்களால இமேஜ் ஜெனரேட் பண்ண முடியும். நீங்க நெனச்ச மாரி பண்ண முடியும். ஆனா உங்களுக்கு கரெக்ட்டா பண்ண தெரியுமா? ஆ நம்ம சரியான ப்ராம்ப்ட் குடுத்தா ஜெனரேட் ஆகுது தானே! எந்த மாரி ப்ராம்ப்ட் குடுப்பீங்க? ஆ இப்போ எனக்கு ஒரு ரஷ்யன் மேன் வேணும் அப்டின்னா குடுப்பேன். எனக்கு ஐ நீட் அ ரஷ்யன் மேன். ஆ இப்போ அவன் நிக்கணுமா, நடக்கணுமா, உட்காரணுமா அத குடுக்கணும். அந்த லொகேஷன் அவன் எந்த லொகேஷன்ல அவன் உட்கார்ந்திருக்கணும் அப்டிங்கிறது நமக்கு தேவைப்படுதுன்னா அத குடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ அவரோட ஃபேஷியல் ஃபீச்சர்ல நமக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் வேணும்னா, அதையும் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இத என்டர் பண்றது மூலமா நம்ம குடுத்த அத்தன ப்ராம்ப்ட்டையும் அது ஒரு அவுட்புட்டா குடுக்கும். அவுட்புட் இமேஜ் ஆட். இப்ப நான் வந்துட்டு நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப அதே இது வந்து எனக்கு இன்னும் எக்ஸாக்ட் டீட்டெயில் வேணும். அவனுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைட்ல முடி இவ்வளோ தான் இருக்கணும். ரைட் சைட்ல முடி இவ்வளோ இருக்கணும். இதில காம்ப்ளக்ஸிட்டி இன்கிரீஸ் ஆகுது தெரியுமா? 2வது இமேஜ் ஜெனரேஷன்ல வந்துட்டு எல்லாத்தையுமே அது இன்புட்டா எடுத்துக்காது. குறிப்பிட்ட லென்த் வரைக்கும் தான் இன்புட்டா எடுக்கும். நான் டெக்ஸ்ட் சொன்னேன் தெரியுமா? நீங்க எந்த அளவுக்கு பெருசா குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இமேஜ் அக்யூரேட்டா இருக்கணும். இமேஜ்ல அது ஆப்போசிட். இமேஜ்ல வந்துட்டு நீங்க குறிப்பிட்ட அளவு டேட்டாவ எந்த அளவுக்கு ப்ரிசைஸா குடுக்குறீங்களோ, அதுக்கேத்த மாரி தான் அவுட்புட் வரும். அதுவும் கரெக்ட்டா குடுக்க தெரியணும். அப்படி குடுக்கலைன்னா, நீங்க நெனச்ச மாரி வராது. இல்லாம வரும். எப்படின்னா 5 கை இருக்க வேண்டிய இடத்துல 7 கை இருக்கும். சில சமயத்துல 2 தல வரும். இன்னொரு சில சமயத்துல என்ன பண்ணும்னா, ஒரு இமேஜ 4, 5 இமேஜா அதுவே ரெப்ளிகேட் பண்ணும் இஷ்டத்துக்கு. நெறைய காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். மைக்ரோசாஃப்ட் டிசைனர்ல ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப அடி வாங்கிட்டுருச்சு. இப்ப நீங்க பார்க்குறோம்ல நம்ம இப்ப எபிசோட் போஸ்டர்ல பார்க்குறீங்களே இமேஜ். இதெல்லாம் வந்துட்டு 2 டர்ன், 3 டர்ன்ல எனக்கு வந்தது. அப்பல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு இது எடுக்கிறேன்னா, எனக்கு 35 டேக், 40 டேக் ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்றது. அப்பயுமே வந்துட்டு நொபாரா ஃபேஸ் நொபாரா இருக்காது. வேற ஏதோ ஒரு ஜெனரிக்கான ஒரு அனிமி ஃபேஸா தான் இருக்கும். இப்ப தான் நீங்க வந்து எக்ஸாக்ட்டா நொபாரா ஃபேஸ கொண்டு வர முடியும். அப்ப அந்த ஃபேஸ்லாம் கிடையாது. நீங்க சொல்ற மாரி என்னன்னா, இப்ப வளர்ந்துருச்சு. ஆனா, அது கரெக்ட்டா யூஸ் பண்றதுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? அதான் என் கேள்வி. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அ ஆக்சுவலி ஏஐ மூலமா நம்ம எக்ஸாக்ட்டா ஜெனரேட் பண்ண முடியும். ஆனா, அந்த எக்ஸாக்ட்டா ஜெனரேட் பண்ணா அ வைக்கிறதுக்கு நம்மளால முடியுமா? அப்படின்னு கேட்கிறீங்க. கரெக்ட்டா? இப்போ எனக்கு இங்க இன்னொரு கேள்வி வருது. என்னன்னா, நம்ம வந்து அப்ப இந்த ஏஐ ப்ராம்ப்ட்ட வந்து எப்படி ஜெனரேட் இப்போ டிசைனர்ஸ் கிட்ட இருந்து போய் டிசைன்லாம் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா, இந்த ஏஐ ப்ராம்ப்ட்ட வந்து எப்படி குடுக்குறது? அப்படி அதையே தனியா நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம்னா போதுமா? நீங்க தான் சொல்றீங்க. ஏஐ வந்து ஏஐ இமேஜ் கொடுக்க முடியும். ஆனா, அது கொடுக்கறதுக்கான சரியான ப்ராம்ப்ட் நமக்கு குடுக்க தெரியலன்னு சொல்றீங்க. கரெக்ட்டா? ம். ஆமா. அப்ப ப்ராம்ப்ட் குடுக்க படிச்சா போதுமா? அப்படி படிச்சுட்டோம்னா, டிசைனர்ஸ் உடைய தேவை இல்லாம போயிருமா? அது வந்து எப்படின்னா, எப்படி சொல்றது? இந்த பழைய எப்படி அரிவாள் மாரி கத்தி வீசுனனா, இல்ல, இல்ல. அருவா மாரிலாம் வரல. இது குண்டூசி மாரி தான் கேள்வி வருது. இருங்க நான் தெளிவா சொல்றேன். இவ்ளோ டேமேஜ் பண்ணக்கூடாது. சரி, 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 சரி. அது எப்படி சொல்றதுன்னா, நெருப்பு இருக்கு. ஓகேவா? நெருப்பு வந்துட்டு எங்க இருக்குன்றத பொறுத்து தான் அதோட அது எப்படி நம்ம அப்ரோச் பண்றோம்ன்றது இருக்கு. இப்ப நெருப்பு வந்து விளக்குல இருந்துச்சுன்னா, அப்ரோச் பண்ற விதம் வேற. அதே நெருப்பு குடிசையில இருந்துச்சுன்னா, அப்ரோச் பண்ற விதம் வேற. கரெக்ட்டா? நீங்க வந்துட்டு எப்படி சொல்றீங்கன்னா, நீங்க குடிசையில நெருப்ப பத்தி பேசுற மாரி இருக்கு. எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு டம்ப் பண்ற மாரி இருக்கு. இப்படி இருக்கக்கூடாதுல்ல. எனக்கு கிராஃபிக் டிசைனராவே இருந்தாலும், எனக்கு அது என்ன டெர்ம்ன்றது தெரியணும். எனக்கு இந்த ஸ்டைல் வேணும். இந்த ஆர்ட் ஃபார்ம்ல தான் வேணும். இந்த இதுதான் வேணும்ன்றது தெரியணும்ல. நீங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம எப்படி நீங்க கேட்க முடியும்? நான் இமேஜ் குடுத்து கேட்கலாம். இப்ப ரெஃபரன்ஸ் இமேஜ் குடுத்துட்டு எனக்கு இத மாரி ஒண்ணு குடுன்னா ஆனா அது ஏன் வந்துச்சுன்றது காரணம் தெரியாது. இன்னொன்னு அதான் சொல்றேன். நீங்க ஏஐ யூஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரீசனிங் கெப்பாசிட்டி இருக்கணும். இது ஏன்? ஏன் வந்துச்சு? அந்த இது வரணும். இன்னொன்னு கிராஃபிக் டிசைனிங் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொன்னுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. ஒரு கலர் யூஸ் பண்றோமா, ஒரு மீனிங் இருக்கு. டைப்போகிராஃபில 1008 மீனிங் இருக்கு. எப்படி சொல்லலாம்னா, நீங்க நெறைய ப நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறீங்க தெரியுமா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டைம்ஸ் நியூ ரோமன் அந்த மாரி ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது செரிஃப் ஃபாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குச்சி குச்சியா இருக்கும் எழுத்து அந்த எட்ஜ்லாம் வந்துட்டு. அதெல்லாம் வந்துட்டு ஒரு அத்தாரிட்டி லெவலு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறனால அந்த மாரி டைப்ஃபேஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு Spotify இந்த மாரிலாம் இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாமே வந்து அந்த 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 டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மாரி ஃப்ரெண்ட்லியா தோணும். ஈஸிலி அப்ரோச்சபிளா இருக்கும். அந்த கலருமே அப்படித்தான் இருக்கும். இப்ப நான் என்ன சொல்லலாம்னா, கிரீன் எடுத்துக்கலாம். ஓகேவா? கிரீன்ல வந்துட்டு Spotifyல இருக்க கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி வெல்கமிங்கா இருக்கும்.
ஆனா அதே இது வந்துட்டு ஒரு ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ல இருக்கிற கிரீன் ஷேட்ஸ் கலர்லாம் பார்த்தீங்கன்னா, லக்ஸூரியா இருக்கும். நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலி ஒரே கலர் ஃபேமிலி மாதிரி. பட் கலர்ஸ் டிஃபரெண்ட். கலர் டிஃபரெண்ட்டால அதோட சேச்சுரேஷன் வேரி ஆகுது. ஆ ஃபைன். ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா? கலர் வேரி ஆகுதுன்னு. கலர் வேரி ஆகுதுன்னா, அது வந்து ஹியூ வேல்யூ. டிகிரீஸ்ல இது பண்ணுவோம். கலர் வீல் இருக்கு இல்லையா? அது ஹியூ. நான் சொன்னது சேச்சுரேஷன். ஒரு கலர் வந்துட்டு ஆ சேச்சுரேஷன் வந்துட்டு 0 போச்சுன்னா பிளாக்கு. 100 வந்துச்சுன்னா ஒயிட்டு. அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த கலரோட டிஃபரன்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கலர் மாறும். அதே மாரி ஒரு கலர்ல வந்துட்டு ஒயிட் ஆட் பண்ணீங்கன்னா டின்ட்டு, டார்க் ஆட் பண்ணீங்கன்னா ஷேடு. அதே இது வந்து கிரே ஆட் பண்ணீங்கன்னா டோனு. இது எல்லாமே டிசைன் டெர்ம்ஸ். இந்த டெர்ம்ஸ் தெரியாம நீங்க எப்படி ஒரு டிசைன் இது பண்ணுவீங்க. நீங்க கலர்ன்னு ஒரு மேலோட்டமா சொல்ட்டீங்க பார்த்தீங்களா? ஆனா அந்த கலருக்குள்ளேயே எவ்வளோ இன் டெப்த்தா ஒண்ணு இருக்குல்ல. இத தெரியாம நான் எப்படி நுழைய முடியும் ஏஐக்குள்ள? ஓகே. இப்போ எனக்கு எனக்கு ஒரு விஷயம் கரெக்ட்டா புரிஞ்சுச்சு. என்ன அப்டின்னா, இப்ப நான் வந்து டிசைனர் கிடையாது. என்னால ஒரு இமேஜ் வந்து ChatGPT கிட்டயோ, இல்ல அதர் ஏஐ டூல்ஸ் கிட்டயோ போய் ஜெனரேட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க சொன்ன இத பத்தி. பிகாஸ் எனக்கு டிசைனிங் டெர்ம்ஸ் எதுவுமே தெரியாது. கரெக்ட்டா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், அப்போ ஒரு டிசைனரால பண்ண முடியும் தானே? பண்ண முடியுமே! அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு போஸ்ட்ட வந்து அவன் டிசைன் பண்றதுக்கு அவங்க வந்து ஒரு 1 ஆர் 2 ஹார்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்டின்னா, அவங்க டிசைனர் அவங்களுக்கு எல்லா டெக்னிக்கல் டெர்ம்ஸும் தெரிஞ்சிருக்கு. சோ அவங்க உள்ள ChatGPT உள்ள போறாங்க, ப்ராம்ப்ட்ட குடுக்குறாங்க, அ இமேஜ் ஜெனரேட் பண்றாங்க. 1 ஹார் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிருமே வேல. இல்ல அப்படி முடியாது. நீங்க தானே சொன்னீங்க. உங்களுக்கு வந்து ஐ மீன் பிசினஸ் தவிர மத்த ஆட்களுக்கு வந்து டேர்ம்ஸ் தெரியாது. சோ அந்த ஜெனரேட் பண்ணணும்னாலே அந்த எக்ஸ்பர்டைஸ் வேணும் அப்படின்னு. சோ எக்ஸ்பர்டைஸ் ஆன ஒரு ஆள் வந்து ஜெனரேட் பண்ணலாமா அப்போ? பண்ணலாம். ஆனா அப்பயுமே வந்துட்டு அது வந்து ஃபைனல் டிசைனா இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, ஜட்ஜ் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? நம்ம அன்னைக்கு பேசினோம் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க திருப்பி. மறந்துட்டேன். திருப்பி சொல்லணுமா? சரி ஓகே. எந்த வயசுலேருந்து நீங்க ஜட்ஜ் பண்றத நிப்பாட்னீங்க? ஸ்டார்ட் பண்ணீங்க ஜட்ஜ் பண்றதுக்கு? ஒரு விஷயம் பார்க்குறீங்க. ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்டல் மென்டாலிட்டி எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? ஆ தெரியலையே! மறந்துட்டேன் அதெல்லாம். ஒரு ஒரு 6த், 5த் அந்த டைம்லலாம் இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம அந்த குழந்தைத்தனம் வந்து வெளியில வந்து நம்ம எல்லார் கூடயும் மிங்கிள் ஆக ஆரம்பிப்போம்ல. அந்த டைம்ல இருந்து ஆரம்பிச்சுரும். இப்ப கூட இருக்காது. ஆவரேஜா ஒரு 6த்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். நம்ம ஹை ஸ்கூல் போயிருப்போம். அப்பதான் வந்துட்டு நமக்கு வந்து என்ன சொல்றது? இன்னும் நெறைய ரொம்ப டைவர்ஸான பீப்பிள் பார்ப்போம். அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டிஃபரன்ஸ பார்க்க மாட்டோம். அதான் சொன்னேன். நெறைய பேர் மிங்கிள் ஆக ஆரம்பிக்கும் போதுலருந்து அப்டின்ட்டு மீன் பண்ணேன். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன வயசுல படிக்கும்போது நமக்கு அந்த ஜட்ஜ்மெண்டல் அந்த தாட்டே இருக்காது. இன்னும் சிம்பிளா சொல்லலாம்னா, ஒரு 5த் கீழலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வரையறது தான். நம்ம வரையறது தான் வீடு, நம்ம வரையறது தான் மரம், நம்ம வரையறது தான் மனுஷங்க. ஒரு வட்டம் போட்டு, ஒரு குச்சி போட்டு 4, 5 குச்சி வரைஞ்சோம்னா மனுஷன். அவ்வளோதான். நமக்கு அது புரியும்ல. யுனிவர்சல் லாங்குவேஜ்ன்னு. கரெக்ட்டா? ம். ஆ. அதான் மனுஷன். ஒரு மனுஷன்னா அதுதான். அதே மாரி ஒரு சூரியன என்ன பண்ணுவோம்? 2 மலை போடுவோம். நடுவுல ஒரு வட்டம் போடுவோம். அங்க ஒரு 4, 5 குச்சி நீட்டி விட்டா போதும். அதான் சூரியனு 2 மலை முடிஞ்சு போச்சு. நடுவுல ஒரு 2 வளைவு இழுத்து விட்டு அதுதான் தண்ணி. தண்ணீன்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம் அது? ஆறா? ஸோ அவ்வளதான். எல்லாருக்குமே புரியும். ஓகேவா? நீங்க வந்து 2 வயசு குழந்தைகளுக்கு காமிச்சாலும் அதான் சொல்லும். 60 வயசு கிழவன்ட்ட காமிச்சாலும் அதான் சொல்லுவாங்க. ஓகேவா? வயசு தாண்டுன பிறகு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்போம் தெரியுமா? இப்படிதான் இருக்கணும். இதுல வந்து குறையவே கூடாது. அத விட கூட இருந்தா நம்ம ஏத்துப்போம். அத விட குறைஞ்சா ஏத்துக்க மாட்டோம். இந்த பேட்ரியார்க்கல் சொசைட்டி இருக்குல்ல. நீங்க அதே பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். நீங்க வந்துட்டு சின்ன பசங்க இருப்பாங்க தெரியுமா? பசங்க, பொண்ணுங்க சின்ன வயசுல ஒரு 5த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது அவங்களுக்கு பழகுறப்ப. 6த் தாண்டுன பிறகு தான் ஒரு மாரி எஸ்டேட் ஆறது, ஒமிட் பண்றது, அந்த ஒரு சைக்கிள் அப்படியே சேஞ்ச் ஆகுதுல்ல. நோட் பண்ணியிருக்கீங்களா? ம். ஆமாமா. அவ்வளதான். அதே தான் இங்க வந்து நம்ம சரி. தாங்கள் சொல்ல வரும் கருத்து ஹியூமன் டிசைன் பண்றான் தெரியுமா? அவனுக்கு தெரியும். எத வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க, ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு. ஏஐக்கு வந்து அது தெரியாது. நீங்க குடுக்க ப்ராம்ப்ட் அப்படியே எடுக்கும். ஹியூமன் என்னால யோசிக்க முடியும். ஆனா அத தாண்டி என்னால இன்னொருத்தர அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். மெஷினால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நான் சொன்னது வந்து என்னன்னா, ஏஐ ஜெனரேட் பண்ணும். ஆனா அத வந்து நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க. ஹியூமனால அந்த ஜட்ஜ்மெண்டல் ஃபேக்டர குறைக்க முடியும். 100% மாத்த முடியாது. ஏன்னா நீங்க ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து நம்ம பார்க்குற உலகமே வேற. ஸோ அதனால ஜட்ஜ் பண்ணுவோம். பட் ஆனா அந்த ஜட்ஜ்மெண்டல் ஃபேக்டர என்னால ஒரு ஹியூமனா என்னால குறைக்க முடியும். இன்னும் சிம்பிளா சொல்லலாம். இந்த ஜிப்லி ஆர்ட் ட்ரெண்ட் வந்துச்சு தெரியுமா?
ஆ, ஆமா. அப்ப யாருமே ஜட்ஜ்மென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏன் இப்படி வந்துச்சு, அப்படி வந்துச்சுன்னு யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா, அதே இது வந்து உங்கள நீங்க வந்து ஒரு ரியலிஸ்டிக் போர்ட்ரெய்ட்டா எடுத்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணுவாங்க. உன் மூக்கு இங்க இப்படி தானே இருக்கு. ஏன் இப்படி இல்லன்னு இது பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஒரு ஆர்ட்ட வந்து யுனிவர்சலா கொண்டு போறீங்களோ, அந்த அளவுக்கு ஜட்ஜ்மெண்டல் ஃபேக்டர் குறையும். ஜிப்லி ஆர்ட் வந்துட்டு யுனிவர்சல் ஃபேக்டர் அது. ஃபோட்டோ ரியலிசம்ன்றது வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்டல் டோன் போகும். ஏஐயோட இமேஜஸ் எல்லாமே ஜட்ஜ்மெண்டல்ல தான் போகும். ஏன்னா, அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பெர்ஃபெக்ட்டா இருக்கிற எல்லா விஷயமே ஜட்ஜ்மெண்டலுக்குள்ள தான் போகும். 100% வந்து உங்களால இது பண்ண முடியாது. ஏன்னா, நம்மளுடைய ஹியூமனோட சைக்காலஜி அசோசியேட் பண்ணிக்கலாம். நம்ம 100% வந்துட்டு எல்லாத்துலயும் ப்ராப்பரா இருப்போம்னு சொல்ல முடியுமா? ம். முடியாது. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ ஹியூமன் ஜெனரேட் பண்றதுல வந்து நமக்கு எரர்ஸ் வரும். ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டி எரர் ரெக்டிஃபை பண்ணும்போதும், நமக்கு வந்து அந்த டிசைன் வந்து இன்னுமே வந்து என்ன சொல்றது? மெருகேறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி. கரெக்ட்டா? 2வது நீங்க அந்த ப்ராசஸ என்ஜாய் பண்றீங்க. ஏன்னா, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஏஐல அந்த ஐடியா உங்களுக்கு வராது. அண்ட் ஆல்சோ நம்ம ஏஐ கிட்ட கேட்டோம்னா, அது இப்ப நான் ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணேன் அப்படின்னா, ஒரே ஒரு இமேஜ் தான் ஜெனரேட் பண்ணும். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஆல்டர் பண்ணேன் அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் ஜெனரேட் பண்ண இமேஜ் தான் கொஞ்சமா ஆல்டர் பண்ணிக்கும். ஸோ அது என்னன்னா, திருப்பி திருப்பி நான் ப்ராம்ப்ட் குடுக்க குடுக்க ஒரு கட்டத்துல நம்மளே டென்ஷன் ஆயிருவோம். அட போயா! அப்படிங்கிற மாதிரி. ஹியூமனா ஜெனரேட் பண்றது வந்து ஹியூமன் சைக்காலஜிக்கல்க்கு ஏத்த மாதிரி இருக்கும். பட் மெஷின் ஜெனரேட் பண்றது அந்த மாரி இருக்காது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ சரி நம்ம வந்து டெவலப்பர்ஸ் பார்த்துட்டோம். டிசைனர்ஸும் பார்த்துட்டோம். ஸோ 2 ஃபீல்ட்லயுமே வந்து ஏஐ வந்து எந்த மாதிரி இம்பாக்ட் பண்ணுது? ஸோ ஏஐனால கம்ப்ளீட்டா அந்த ஃபீல்ட வந்து வேனிஷ் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் கரெக்ட்டா? ஸோ இனி நம்ம கொஞ்சம் மார்க்கெட்டிங் அண்ட் கான்டென்ட் ரைட்டிங் அந்த ஃபீல்டுக்குள்ளாடி போகலாம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த டெவலப்பர்ஸ் அண்ட் டிசைனர்ஸ கூட விட்டுறலாம். இந்த கான்டென்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்களே, இவங்களுக்கு தான் அ பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கு அப்டின்னா பேசுவாங்க. ChatGPT வந்துருச்சு. இனி கான்டென்ட் ரைட்டர்ஸ்க்கு வேலையே இல்ல. பிகாஸ் கான்டென்ட் ரைட்டர்ஸ் அ தேவையே இல்ல அப்டின்னு சொல்லுவாங்க. ஆல்சோ நான் வந்து இப்போ நான் வொர்க் பண்ற ஃபீல்ட்ல வந்து கான்டென்ட் ரைட்டர்ஸ் வந்து என்ன சொல்றது? என்னோட ஃபீல்டுக்கும், கான்டென்ட் ரைட்டிங் ஃபீல்டுக்கும் வந்து ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து அந்த ரைட்டர்ஸ் எழுதி குடுக்குற அந்த கான்டென்ட் வந்து நாங்க நாங்க செக் பண்ணுவோம். பட் அது என்ன என்ன மாரி அவங்கள சொல்லுவோம் அப்டின்னா, இதெல்லாம் ஏஐ கான்டென்ட் தான். இதெல்லாம் ஏஐ தான் எழுதி இவங்க எழுதுனது கிடையாது. இதெல்லாம் ஹியூமன் பேஸ்ட் கான்டென்ட் கிடையாது. இதெல்லாம் தான் அப்டின்ட்டு. பட் நம்ம அந்த கான்டென்ட் ரைட்டர்ஸ் கிட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க, "இல்ல, இல்ல இது நாங்க தான் எழுதுனோம். நாங்க தான் எழுதுனோம்" அப்டிம்பாங்க. ஆக்சுவலி அத செக் பண்றதுக்கு பல டூல்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் எந்த டூலுமே வந்து அக்யூரேட்டா காமிக்காது. ஓகேவா? எல்லாமே வந்து ஒரு ஓரளவு ஒரு அப்ராக்ஸிமேட்டா தான் காமிக்கும். இது வந்து ஹியூமன் டச் கன்டென்ட்டா இல்லன்னா ஏஐ கான்டென்ட்டா அப்டின்ட்டு. பட் கான்டென்ட் ரைட்டர்ஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணுவாங்க. நாங்க தான் எழுதுனோம், நாங்க தான் எழுதுனோம் அப்டின்ட்டு. ஸோ இப்போ அந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் கான்டென்ட் ரைட்டர்ஸோட அந்த பிரஸ்டீஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகுறத வந்து பார்க்க முடியுதுல்ல? இல்ல. இல்லையா? ஏன் இல்ல? ஆப்பிளுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல. என்ன என்ன? ஆப்பிள்க்கு. ஓகே, ஓகே. ஆப்பிள்னாலே ஸ்டாண்டர்ட் தான். ஓகே. ஆப்பிள்னாலே ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஆப்பிளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அவ்வளோதான். இது நீங்க சொல்றது வந்து கன்னிசம்ல இத வந்து கட் கட் பண்ணிடுங்க சரியா? பல்ப் வாங்கிட்டே இருக்கேன். ஆ. சரி ஓகே. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட ஐபாட் இருக்குல்ல, அது ஏன் சக்சஸ் ஆச்சுன்னு நெனைக்கிறீங்க? தெரியல. தெரியலையா? உங்க பாக்கெட்டுக்குள்ள 1000 சாங் இருக்குன்னு சொன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஓஹோ! நீங்க அந்த இது சொல்றீங்களா? அவங்க எழுதுற அந்த கான்டென்ட். ஓகே. அதுக்கு தான் சொல்றேன். அதானே கேட்டீங்க. ஃபைன். ஆக்சுவலி இப்ப என்னன்னா, இது வந்து எப்ப எழுதியிருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? எப்ப எழுதியிருப்பாங்கன்றது கிடையாது. அது எப்படி இம்பாக்ட் ஆச்சு? இம்பாக்ட்டோட ஸ்கேல பாருங்க. எப்ப வந்துச்சோன்னா, அதெல்லாம் வந்து எப்படி இது கணக்கெடுக்கிறது? சரி. இப்போ வந்து சேம் ChatGPT கூட நம்ம ஒரு கான்டென்ட் குடுத்துட்டு, இத கொஞ்சம் பொயட்டிக் வெர்ஷன்ல எழுது. இத கொஞ்சம் ஒரு யூசர் என்கேஜ்மென்ட் இருக்கிற மாதிரி எனக்கு எழுதிக் குடு. இத கொஞ்சம் ஒரு அட்ராக்டிவா, ரைமிங்கா எழுதிக் குடு அப்டின்னா, அந்த மாரி எழுதிக் குடுக்கும். உங்க பாக்கெட்ல எவ்ளோ பாடல்கள் இருக்கு? அப்டிலாம் எழுதிக் குடுக்கும். எழுதி குடுக்கும். ஆனா, அத ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதி குடுக்குமா? அது 1. 2வது நீங்க கேட்க போற கேள்வி கரெக்ட்டா கேட்டுருக்கீங்களா? 2 ஃபேக்டர் இருக்குல்ல. ஓகே. ஃபைன். ஆக்சுவலி என்னன்னா, சொல்லு சொல்லுங்க, சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப வந்து ChatGPTல குடுத்தோம்னாலே, அது வந்து இப்போ நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து காமனா ஒரு சில வார்த்தைகள சொல்லும். லைக் ஒரு சில நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, எக்ஸ்ப்ளோர், அன்வைண்ட். ம். இல்ல, இல்ல. எக்ஸ்ப்ளோர் வந்தா பரவால்ல. அவ்வளதான். அந்த ஒரு 4 வார்த்தை தான் நீங்க சொல்றது பரவால்ல. நான் ChatGPT 2021 அந்த டைம்ல யூஸ் பண்ணேன். அப்ப ரொம்ப மோசம். எது கேட்டாலும் எம்ப்ரேஸ், இது எவால்வ், என்கேஜ்மென்ட் அவ்வளதான். ஆ எம்ப்ரேஸ்.
சால்வ் டைவ் இன்டூ ஸோ இந்த மாரி வார்த்தைகள் தான் அந்த ChatGPT மேக்ஸிமம் குடுக்கும். கரெக்ட்டா? ஐ மீன் அந்த வார்த்தைய மாத்தி குடுன்னு கேட்டா குடுக்கும். பட் அந்த இப்போ ஒரு ChatGPT ஜெனரேட் பண்ற கான்டென்ட்ல இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னொன்னு என்ன பண்ணும்னா, ஒரு சில லாங்குவேஜ் மாடல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தப்புனா அது வந்துட்டு சாரி தப்புன்றத விட எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லாது. நான் ஒரு வாட்டி எ என்னுடைய போர்ட்ஃபோலியோ நீங்க தானே பார்த்தீங்க. அபௌட் பேஜ்ல ஸ்டார்ட்டிங்ல ஒண்ணு வந்துச்சு தெரியுமா? அத எடுக்கிறதுக்கு ChatGPTய 2 நாளா கொலையா கொன்னேன். அது ஒரு கட்டத்தில அதுக்கு என்ன குடுக்குறதுன்னே தெரியல. இன்னொன்னு என்ன பண்ணும்னா, ட்விஸ்ட் பண்ணும். நம்ம கேட்கிற கேள்வி நமக்கே ட்விஸ்ட் பண்ணி விடும். அத கூத்துல நடக்கும். ஆக்சுவலி அந்த மாரிலாம் நடக்கும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து ஒரு சில வார்த்தைகள வந்து திருப்பி திருப்பி பயன்படுத்துது. ஸோ, இப்ப வந்து ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் வந்து அந்த வேர்ட வந்து சாதாரணமா யூஸ் பண்ணியிருப்பான். லைக் அது என்ன எழுதும்போது அந்த வார்த்தைய போட்டு எழுதுனா, கேட்க நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டு எழுதிக்குவான். பட் இந்த பீப்பிள் அத எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஓ! இந்த வேர்ட் வந்துச்சா? ChatGPT தான். இந்த வேர்ட் இருக்கா? ChatGPT தான் அப்படின்னு யோசிச்சுப்பாங்க. அப்படின்னு முடிவு பண்ணிருவாங்க. அப்ப இது ChatGPT கான்டென்ட் தான் அப்படின்னு முடிவு பண்ணிருவாங்க. இல்ல, இல்ல. அதுல அந்த கான்டென்ட் கிரியேட்டருக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஆல்ரெடி இந்த வார்த்தை வந்துரும். அதுதான் திருப்பி யூஸ் பண்ணோம். இப்ப வந்து எங்க வெப்சைட் டிசைனர் என்ன பண்ணுவோம்னா, யூஎக்ஸ் ரைட்டிங்ன்னு இந்த வெப்சைட்ல கன்டென்ட் ரெடி பண்றது, இந்த பட்டனுக்கு டெக்ஸ்ட் எழுதுறது எல்லாமே. பட்டனுக்கு டெக்ஸ்ட் அதிகபட்சம் என்ன எழுத முடியும்? குறிப்பிட்ட வார்த்தைகள் தான் திருப்பி திருப்பி வரும். நீங்க புதுசா என்ன கேட்டீங்கன்னா, அப்ப நான் என்ன பண்றது? பியூர் அந்த அந்த இந்த இங்கிலீஷ் தெரியுமா? அந்த ராயல் இங்கிலீஷ் இருக்குல்ல, அதுல போட்டோம்னா எவனுக்கும் புரியாது. ஒரு வார்த்தை தான் ஓகேவா? நார்மல் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தையா இருக்கும். இந்த ராயல் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா 7, 8 சென்டென்ஸ் 7, 8 வேர்டா இருக்கும். 7, 8 வேர்ட் போட்டு நான் சிடிஏ வந்து என்னது? ஒரு பட்டன் நான் என்ன ஒரு ஊருக்கா எழுத போறேன்? ஒரு ஆளுக்கு தான் எழுத போறேன். சிம்பிளா, நீட்டா இருந்தா என்ன பண்ணுவோம்? கெட் ஸ்டார்டட், லேர்ன் மோர் அவ்வளோதான் பண்ண முடியும். மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா போனா இந்த இந்த ஃபீச்சர பத்தி தெரிஞ்சுக்கணுமா? பண்ணுங்க. இந்த மாரி தான் பண்ண முடியும். அது ஒரு சில கிளையன்ட் எக்ஸ்பெக்ட் பண்றதும் நம்ம பைத்தியக்காரத்தனமா இருக்கும். ஆ கிளையண்ட்ஸ்லாம் வந்து நம்ம பத்தி பேசணும்னா, அது இன்னொரு இதா தான் பேசணும். ஃபைன். ஸோ என்னன்னா, இப்ப நம்ம வந்து ஐடில மேக்ஸிமம் ஜென்ரலா இருக்கிற எல்லா ஃபீல்ட பத்தியும் பார்த்துட்டோம். டெவலப்மென்ட், டிசைனிங், கன்டென்ட் அண்ட் வாட் எல்ஸ்? வேற என்ன பார்த்தோம்? அவ்வளோதானா? ஓரளவுக்கு மெயினான ஃபீல்டுலாம் பார்த்தாச்சு. இதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபீல்டு இருக்கு. பட் அதுல வந்து இம்ப்ளிமென்டேஷன் வேற மாரி இருக்கும். அத இங்க போட்டு குழப்பிக்க வேணாம். நம்ம அப்படியே அடுத்த ஸ்டாப்புக்கு போவோம். ஏன்னா ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா. அதெல்லாம் பேசணும்னா இன்னும் தனி எபிசோட் தான் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு நெனைக்கிறோம். இந்த எபிசோட்க்கு இது போதும். உங்களுக்கு வேணும்னா எங்ககிட்ட கேளுங்க. நாங்க இன்னொரு எபிசோடா பண்றோம். என்ன? ஆனா ஆனா இவங்க எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா, நான் ரீசென்ட்டா ஒண்ணு பார்த்தேன் சரியா? இப்போ ஏஐ வந்து ரொம்ப அன்எத்திக்கல் அப்படின்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் என்னன்னா, இப்போ நியூசிலாந்து இருக்குல்ல, நியூசிலாந்து பார்லிமென்ட்ல ஒருத்தங்க எம்பி லாரா அப்படிங்கிறவங்க. ஓகே அந்த மெம்பர் பேரு. அவங்க வந்து பார்லிமென்ட்ல ஏஐ பத்தி பேசியிருக்காங்க. எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து என்னன்னா, அப்படி அந்த பார்லிமென்ட்லாம் அந்த ஃபங்ஷன் ஆயிட்டே இருக்கும்போது சடனா ஒரு நியூட் இமேஜ் எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன இந்த பொண்ணு இவங்க இந்த மாரி காமிக்கிறாங்க அப்டின்ட்டு. ஸோ அதுக்கு அந்த மெம்பர் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, "இது என்னோட இமேஜ் தான். பட் இது வந்து ரியல் இமேஜ் கிடையாது. இது வந்து ஏஐ ஜெனரேட்டட் இமேஜ். இது வந்து ஒரு ஃபேக் இமேஜ் தான். பட் ரியலிஸ்டிக்கா இருக்குல்ல பார்க்கறதுக்கு" அப்டின்னு சொல்றாங்க. அங்க இருக்க எல்லாருக்குமே வந்து க்ளூலெஸ்ஸா இருக்காங்க. இவங்க ஏன் திடீர்னு இப்டி பேசுறாங்க அப்டின்ட்டு. அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, இப்போ ஏஐ கிட்ட எந்த ஒரு மனுஷனோட இமேஜ் குடுத்து, எனக்கு இந்த மாரி ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணி குடு. அப்டின்னு நம்ம கேட்டாலும், அது வந்து பாரபட்சமே இல்லாம இமேஜ் ஜெனரேட் பண்ணி குடுக்குது. ஸோ இது வந்து ஒரு அன்எத்திக்கல் ஆயிட்டு உள்ள ஒரு விஷயம். ஸோ இத வந்து நம்ம இம்மீடியட்டா இதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்டின்னு பார்லிமென்ட்ல வந்து ஒரு கோரிக்கைய முன் வச்சிருக்காங்க. நியூசிலாந்து பார்லிமென்ட்ல. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏஐ வந்து அன்எத்திக்கலா நெறைய யூஸ் பண்றாங்க அப்டின்னு சொல்றாங்க. யாரு பொய் சொல்லுவா? புரியல. மனுஷனா? மெஷினா? மனுஷன் தான். மனுஷன் தான் பொய் சொல்லுவான். கத்தி நான் எப்படி யூஸ் பண்றேன்னு பொறுத்து தானே அது வந்து காய்கறி வெட்டுதா? இல்ல அ அடுத்த ஆளோட கைய வெட்டுதான்றத முடிவு பண்ண முடியும். ம். அதே கான்செப்ட் தான். இப்ப இங்க இவங்க சொல்றாங்க இல்லையா? அவங்க வந்து என்ன முன் வச்சிருக்காங்க அப்டின்னா, ஏஐ நல்லது தான். பட் அத எப்படி யூஸ் பண்ணணும் அப்டின்னு ஒண்ணு இருக்கு. கரெக்ட் நீங்க சொல்றது தான். பட் இப்போ இது வந்து எல்லா மனுஷங்களும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாரையுமே வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அட்லீஸ்ட் இந்த மாதிரி இமேஜ் ஜெனரேட் பண்ற ஃபீச்சரையாவது ஸ்டாப் பண்ணலாமே அப்டின்னு கேட்கறாங்க. ஓகே. இதுல வந்து 2 விதமான லேயர் இருக்கு. ஓகேவா? இப்ப வந்து நீங்க இன்டர்நெட்ல சொல்லுவாங்கல்ல. இது டீப் வெப், டார்க் வெப்ன்னு. ஸோ அந்த மாரி
ஏஐன்னு அப்படி பிரிச்சுக்கலாம். இப்ப வந்து இந்த Google குடுக்குறது, இந்த ஓப்பன் ஏஐ குடுக்குறது, இந்த கிராக் குடுக்குறது எல்லாமே வந்துட்டு என்னன்னா, சர்ஃபேஸ் லெவல்ல மானிட்டர் பண்றாங்க. ஓகேவா? அது பிரச்சனையே கிடையாது. ஆனா, உங்களால இத நீங்களே பண்ண முடியும். அங்க தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொன்னு அதிலேயே 2 விதமான ப ப ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, அது என்னோட ஃப்ரீடம். எனக்கான ஒரு மாடல் நானே கிரியேட் பண்றேன்ற ஒரு ஃப்ரீடம் இருக்கு. அதே நேரத்தில அது மிஸ்யூஸ் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. நீங்க சொன்னீங்க தெரியுமா? ஸ்டார்ட்டிங்லயே ம். வந்துட்டு இந்த மாரி ஒரு அடல்ட் ஏஐ சைட்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப அக்யூரேட்டா குடுக்க ஆரம்பிச்சுருச்சு. எந்த ஆர்ட் ஸ்டைலா இருந்தாலும் சரி. ஃபோட்டோ ரியலிஸ்டிக்கா இருந்தாலும் சரி, 2டியா இருந்தாலும் சரி, இல்ல 3டி ஷேப்ஸ் இருந்தாலும் சரி. எல்லாமே அப்பயே அ அ அல்ட்ரா ரியலிஸ்டிக்கா குடுக்க ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். அப்புறம் என்னாச்சுன்னா, ஆ ஒரு சில டூல்லாம் தூக்குனாங்க. Telegramல முதல்ல Telegramல நீங்க ஃப்ரீயாவே ஆக்சஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்படி இருந்துச்சு. இப்ப எல்லாமே வெப்சைட்க்கு மாறிட்டாங்க. இப்ப Telegramல அது பாட் வச்சு இதெல்லாம் கிடையாது. இப்ப Telegramல பாட் யூஸ் குறைச்சுட்டாங்க. ஏன்னா Telegram நடுவுல தான் பெரிய பஞ்சாயத்து அடி வாங்கும். உங்க இதுல வந்து இல்லீகலா ஃபைல் ஏத்துறாங்க. அந்த ஒரு நெறைய அவங்க அடுக்கடுக்கா ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு, நாங்க ப்ராப்பரா கவர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப பாட்ட தூக்கிட்டாங்க. ஆனா வெப்சைட் நீங்க எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு வெப்சைட் அடிப்பீங்க. நாளைக்கு 10 வெப்சைட் ஓகே, ஓகே, ஓகே. அவங்க சொல்ற மாரி ஏஐ வந்துட்டு நீங்க சென்சார்ஷிப் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா வந்துட்டு, பப்ளிக்கா ஷேர் பண்றாங்கல்ல, அத தான் தடுக்க முடியுமே தவிர, ப்ரொடியூசர் ஆர இடத்த நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இப்ப எப்படி சொல்லலாம்னா, பைரசி படம் வருதுல்ல, நீங்க அந்த வெப்சைட்ட தான் பிளாக் பண்ண முடியும். அவைங்கள எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா, அவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அது வந்து ஒரு ஆள் கிடையாது. ஒரு செயின் ஆஃப் நெட்வொர்க். ஸோ அதே மாரி தான். ஏஐ இதுக்கு இந்த மாரி இருக்குல்ல, இந்த மாரி அண்டர் கிரவுண்ட் ஏஐன்னு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து செயின் ஆஃப் நெட்வொர்க். 1 போச்சுன்னா 10 வரும். ஏஐ இந்த அன்எத்திக்கல் இது வந்து நம்ம எதுவும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஜெனரேட் பண்றத ஸ்டாப் பண்ண முடியாது. வேணும்னா, அது ஸ்ப்ரெட் ஆகுறத வேணா ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆ. ஆமா. நீங்க வந்து டிஎம்சிய வச்சு நீங்க ஈஸியா டைப் டவுன் பண்ணலாம். இப்ப இந்த ஏஐ இமேஜ் ஜெனரேட் ஆகுதுல்ல, இதுல வந்துட்டு 2 செக்டார் பீப்பிள வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு விதமா பாதிக்கும். ஒரு சில பேருக்கு அது வந்து அட்வான்டேஜாவும் மாறும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செலிபிரிட்டீஸ் இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு வந்துட்டு ஏஐ அந்த மாரி இமேஜ் வந்துச்சுன்னா, அவங்க இல்லன்னு ஈஸியா டினே பண்ணிட்டு போயிரலாம். ஏன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஃபேம் இருக்கு. ஸோ, அவங்கள வந்துட்டு அந்த இது பண்ண மாட்டானுங்க. நச்சரிக்க மாட்டானுங்க. இவங்க சொல்ட்டாங்களா முடிஞ்சு போச்சு. இத தாண்டி என்னன்ற மாரி போயிரும். ஆனா, அதே அளவுக்கு அந்த பிரிவிலேஜ் வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு இருக்குமானா இருக்காது. இன்னொன்னு நம்ம ஊர்ல இருக்கிறவைங்கலாம் வந்துட்டு யோசிக்க மாட்டானுங்க. என்ன சொல்றது? விக்டிம ப்ளேம் பண்ணிட்டு இருப்பானுங்கல்ல. அந்த மாரி இடத்துல தான் ரொம்ப பயமா இருக்கு. இது வந்து செலிபிரிட்டி லெவலுக்கு அடி வாங்கும்போது கூட அந்த அளவுக்கு பிரச்சனை ஆகாதுல்ல. நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆ ஓகே. இப்ப நம்ம வந்து அ ஏஐ வந்து கன்டினியூஸா எவால்வ் ஆயிட்டே இருக்குல்ல. ஸோ, இதுக்கு அடுத்த கட்டமா Google வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஸோ, நம்ம எல்லாருமே வந்து ஐபிஎல் செலிப்ரேஷன்ல இருக்கும்போதே, அவங்க வந்து அந்த ஈவென்ட் கண்டக்ட் பண்ணி அனவுன்ஸ்மென்ட்லாம் விட்டுட்டாங்க. பட் அது அந்த அளவுக்கு பாப்புலரா வெளில போகல. பிகாஸ் எல்லாருமே வந்து ஐபிஎல்ல ஃபோகஸ்டா இருந்தாங்க. நான் இல்லையே! என்ன? இல்ல நான் ஐபிஎல் பார்க்கலன்னு சொல்ல வந்தேன். பார்க்கலையா? இல்ல. என்னன்னா, இப்போ நெறைய பேர் அந்த விஷயத்த கவர் பண்ணல. ஆ என்னன்னா, ஆக்சுவலி 1 வீக் பிஃபோர் தான். 1 வீக் பிஃபோர் 1 1/2 வீக்ல அந்த டைம்ல தான் அந்த ஈவென்ட் கண்டக்ட் பண்ணாங்க. ஐஓ ஈவென்ட் அப்படிங்கிறது. ஸோ, அதுல வந்து Google வந்து ஃபியூச்சர்ல அவங்க அப்டேட் பண்ண போற ஃபீச்சர்ஸ் அத்தனையுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அதுல பெரும்பான்மையான ஃபீச்சர்ஸ் வந்து ஏஐ பேஸ்ட் தான். பெரும்பான்மைன்னு இல்ல. மேக்ஸிமம் எல்லாமே ஏஐ பேஸ்ட் ஃபீச்சர்ஸ் தான். ஸோ, அத பத்தி பார்க்கலாம் இனி. இது போறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு 2 பேர பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம யார பார்க்கணும்னா, ChatGPT பார்க்கணும். ChatGPT 2020 அந்த டைம்ல வந்துச்சு. வந்த பிறகு எல்லாரும் புடிச்சு தூக்கி தலைமையில வச்சு கொண்டாடிட்டு இருந்தானுங்க. "இது தான்டா உலகத்திலே சிறந்த மாடல். இத விட வேற எதுவுமே இது கிடையாது." எப்படி இங்க வந்து டிஎம்கேக்கு சொல்றாங்க தெரியுமா? டிஎம்கே ஆட்சி தான் வந்துட்டு பெரிய ஆட்சி. அந்த மாரி வச்சுக்கோங்க. எனக்கெல்லாம் அதுல உடன்பாடு இல்ல. இப்ப என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு வரும்போது ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தான். அதாவது ஒரு மாசத்துக்கு $20 $25 பே பண்ணிட்டு இருந்தான். இது பண்ணிட்டு இருந்தானுங்க. நீங்க ஒரு வருஷத்துக்கு அமேசானுக்கு அவ்வளோ பே பண்ணீங்கன்னா, அத விட கம்மியா தான் அத விட கம்மி. அமேசான் ஒரு வருஷம்ன்றது Netflix சாரி இது ChatGPTயோட 1 மாசத்து சப்ஸ்கிரிப்ஷனு லாங்குவேஜ் மாடல் பெரிய அளவுக்கு இல்ல. இவன் ஒருத்தன் தான் மோனோபோலி மாரி இருந்துகிட்டு இருந்தான். அப்புறம் தான் ஒரு சில டூல்லாம் வந்துச்சு. வரும்போது இது கொஞ்சம் ஃபேட் ஆச்சு. எப்பன்னா பெர்ப்ளெக்ஸிட்டி வந்துச்சு. அது வந்து சர்ச் இன்ஜின கொஞ்சம் டிஃபரண்டா குடுக்க ஆரம்பிச்சான். அப்புறமா டீப்சீக் வந்துச்சு இல்லையா? அப்ப வரும்போது எல்லாரையும் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து ChatGPTலாம் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருந்தானுங்க. எதுக்குடான்னு சொல்லி. டீப்சீக் 1 இயர் பிஃபோர் தானே. ஒரு 1, 1 1/2 இயர்ஸ் பிஃபோர் தானே? அதான் கரெக்ட்டா இந்த ஜிப்லி ஆர்ட் வந்துச்சு இல்லையா? அதுக்கு முன்னாடி.
அப்ப எல்லாரும் வந்து இது இத தூக்கி கொண்டாடிட்டு இருந்தானுங்க. ChatGPT தூக்கி தூக்கி கீழ போட்டு உதைச்சானுங்க. எல்லாரும் அப்போ வந்து வன்மத்த கக்கிட்டு இருந்தானுங்க. இது வந்து ஒரு மோசமான மாடல். இந்த மாரி மாடல். அது நானும் ஒருத்தன் தான். ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும். அதுல ஃப்ளா இருக்குது. DeepSeek அத விட கொஞ்சம் ஆ இன்னும் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. அத நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்துட்டு, ஆ ChatGPTல இமேஜ் நீங்க ஜெனரேட் பண்ணலாம். வீடியோ கிரியேட் பண்ணலாம். ஆனா நீங்க பெய்ட் யூசர் தான் இருந்துச்சு. அப்புறம் தான் ஃப்ரீ ஆக்குனான். ஃப்ரீ ஆக்குன பிறகு தான் இந்த ஜிப்லி ட்ரெண்ட் ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ChatGPT ஏறுச்சு. இப்ப இந்த Google ஈவென்ட் போறதுக்கு முன்னாடி, இந்த ஹைப்புக்கும் இம்ப்ளிமென்டேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அத சொல்லுங்க. ஒரு விஷயத்த ஹைப் பண்றதுக்கும், அது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் ஒண்ணு இருக்குல்ல. இப்போ ஹைப் அப்படிங்கிறது வந்து யூசர்ஸ்க்கான ஒரு எக்ஸைட்மென்ட்ட வந்து தூண்டுறது. நம்ம ஃபர்ஸ்ட்ல சொன்னோம்ல ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அத வந்து தூண்டி விடணும். சோ அதுக்காக கிரியேட் பண்ணக்கூடியது தான் ஹைப். இப்ப ஜிப்லி ஆர்ட் அப்படிங்கிறதுமே அந்த ஃபோமோ தான். கரெக்ட்டா? பட் ஆனா ஆ ஆனா அதர் ஹேண்ட் இம்ப்ளிமென்டேஷன் வரும்போது, அது எல்லாரும் பண்ண மாட்டாங்க. பண்றவன் வெளிய சொல்லவும் மாட்டான். ஏன்னா, அவனோட வொர்க்கு அது அவனுடைய ஒரு ஐபி மாரி, இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி மாரி வச்சுப்பான். கரெக்ட்டா? அது கண்டிப்பா யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜி அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்ப இங்க இந்த ஹைப் ஏத்துறாங்க தெரியுமா? இவங்களே வந்து ஒரு கேட்ட ஓப்பன் பண்ணிடுறானுங்க. இது இப்படிலாம் பண்ணலான்னு சொல்ட்டு. அத வச்சு பிசினஸ் பண்றவன் பிசினஸ் பண்ணிட்டு போயிருவான். அத வச்சு கன்டென்ட் பண்றவன் கன்டென்ட் பண்ணிட்டு போயிருவான். இவங்க வந்துட்டு இந்த ட்ரெண்ட் இருக்கும் தெரியுமா? அது போயிடுறாங்க. இப்ப ஒரு சில ஸ்டார்ட் அப்லாம் வந்துட்டு, இந்த ஹைப் பண்றவங்கள பார்த்து நம்பி வந்து ஏமாந்து போயிடுறாங்க. சீக்கிரமே அதோட கம்பெனி திவாலாகிட்டு போற நிலைமை இருக்குது. ஆனா பெரிய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அத பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. எப்படி Google எப்படி ஹேண்டில் பண்ணாங்களோ, ஹைப் ஏத்தி விட்டுட்டு, அத மக்கள் பேசுறாங்களா, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கும்ல, அவங்க இந்த ப்ராடக்ட்ட அவ்வளதான். இந்த ஈவென்ட் வைக்கிறதேன்றது, இந்த ஹைப்ப ஏத்தி ஒரு அது யாரு பெர்ஃபெக்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ, அவங்களுக்கான ஒரு ஏரியா தான் தவிர, மக்கள் அத பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. சரி. இப்போ நம்ம வந்து ஆ இந்த ஆக்சுவலா இந்த கூகுள் ஈவென்ட் கான்டாக்ட் பண்ணதுமே ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் மாரி தான் இல்ல? அதாவது அதுக்கு வந்து Googleக்கு இன்னொரு கதை ஒண்ணு இருக்குது. போன வருஷமோ, அதுக்கு முந்தின வருஷமா தெர்ல. ஒரு இதே மாரி ஈவென்ட் ஒண்ணு கண்டக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு, ஒரு ஃபோட்டோ இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் வந்து நீங்க எத ரவுண்ட் பண்றீங்களோ, அது என்னன்னு ஓகேவா? அதான் அந்த அடுத்து ஏஐயோட இம்ப்ளிமென்டேஷன கொண்டாந்தாங்க. ஆனா என்ன கூத்துன்னா, அது வந்துட்டு ஆ வீடியோ. வீடியோல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகுது. கரெக்ட்டா அந்த பிளேஸ் சிங்க் பண்ணி விட்டானுங்க. எக்ஸாக்ட்டா அந்த ப்ராடக்ட் இன்னும் ரிலீஸே ஆகல. ம். சரி, சரி. சரி. இந்த 2025ல நடந்த அந்த ஈவென்ட்ல என்னென்ன பத்தி பேசுனாங்க அப்படின்னு கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிருவோம். என்ன ரொம்ப நேரமா கேட்கறாங்கல்ல, பாவம். இல்ல, இல்ல. ஆக்சுவலா 3 மணி நேரம் வர வேண்டியது. சரி குறைச்சுட்டோம். ம். ஆமா. ஏன்னா ரொம்ப நேரமா கேட்கிற நீங்களும் பாவம், பேசுற நாங்களும் பாவம்ல. அதான். நான் நான் பாவம். என்ன? ஆமா. அடுத்த நாள் எல்லாருக்கும் ஆஃபீஸ் இருக்கு. ம். ம். ஆ ஆமா, ஆமா. அது வேற ஞாபகப்படுத்துறீங்க. ஃபைன். சரி. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன ஆக்சுவலி நெறைய சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நெறைய சொல்லியிருக்காங்க. நெறைய ஃபீச்சர்ஸ் அவங்க அப்டேட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுல ஏஐ இன்டகிரேட் ஆகி வரத மட்டும் நம்ம இங்க சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா, அதான் நம்ம டாபிக்கு கரெக்ட்டா இருக்கும். ஓகே. Google வந்து இப்போ நெறைய அப்டேட் குடுத்துருக்காங்க. நெறைய ஃபீச்சர்ஸ் அப்டேட் குடுத்துருக்காங்க. அதுல ஏஐ பத்தின அப்டேட்ட மட்டும் நம்ம வந்து இப்போ வந்து குயிக்கா பாத்துரலாம். ஓகேவா? ஸோ, இதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, ஒரு லாங்குவேஜ் அப்டேட் தான். ஸோ, லாங்குவேஜ் அப்டின்னு சொன்னாலே நம்ம தமிழ்நாட்டுல கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும். ஓகே. இது வந்து அந்த மாரி கிடையாது. நம்ம நெனைக்கிற மாரி இருமொழி கொள்கைலாம் கிடையாது. இது வந்து என்னன்னா, இப்ப நம்ம Google Meet யூஸ் பண்றோம்ல. ஸோ, ஆக்சுவலி மோஸ்ட்லி நம்ம ஆஃபீஸ் மீட்டிங் எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஆஃபீஸஸ்ல Google Meetல நடத்துறாங்க இல்ல. ஸோ, இதுல ஆ எதிர்ல இருக்கிறவங்க வந்து என்ன லாங்குவேஜ்ல பேசினாலும், அவங்களுக்கு வந்து இது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு ஆ அவங்களுக்கு விருப்பப்பட்ட லாங்குவேஜ்ல அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர வந்து அவங்க Gmeetல வந்து ஆட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ Gmeetல ஒரு 24 லாங்குவேஜஸ வந்து அவங்க ஏஐ மூலமா இன்டகிரேட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இல்ல அதுல தமிழ் இருக்கான்னு கேட்டேன். தமிழ் இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா, அவங்க அதுல காமிச்சதுலயே தமிழ்ல தான் சென்டர்ல காமிச்சிருந்தாங்க. அந்த ஸ்க்ரீன்ல விஷுவலைஸ் பண்ணாங்க. ஓகேவா? நம்ம அந்த இமேஜ வேணா போட்டுக்கலாம். ஓகே. எதுல? ஓ! இது வந்து வீடியோ இல்லையோ? சாரி. வீடியோ பாட்காஸ்ட் இல்லல்ல. இல்ல, இல்ல. இல்ல. ஒரு வாட்டி பண்ணதுக்கே என் லேப்டாப் அந்த கதறிச்சு. ஓகே ஃபைன். என்னன்னா, ஆக்சுவலி அவங்க பிரசன்ட் பண்ணும்போது, அவங்க ஸ்க்ரீன் பிரசன்ட் தானே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி பவர் பாயிண்ட்ல பவர் பாயிண்ட் கிடையாது. ஓகே.
அந்த ஸ்லைட் ஷேர் பண்ணும்போதே அந்த நெறைய லாங்குவேஜஸ் வந்து அப்படி காமிச்சிருந்தாங்க. ஸோ, அதுல தமிழ்ல தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி சென்டர்ல காமிச்சிருந்தாங்க. ஸோ, அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ, தமிழ் இருக்கு. Gmeetல தமிழ் இருக்கு. ஸோ, இனிமே வந்து நம்ம ஆஃபீஸ் மீட்டிங்ல எதிர்ல இருக்கவங்க வடக்கன், என்ன தெற்குன்னு என்ன லாங்குவேஜ்ல பேசினாலும், இந்த ஃபீச்சர் அப்டேட் ஆயிருச்சுன்னா, நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. அப்பன்னா வந்துட்டு மயிலாப்பூர் இருக்கிறவங்களுக்கு வயிறு எரியும். சரி அடுத்த அடுத்த ப்ராடக்ட் வாங்க. ஓ! பொலிட்டிக்கல்லாம் இதுக்குள்ள திணிக்கக் கூடாது. ஃபைன். நம்ம அத அடுத்து பார்த்துக்கலாம். தென் என்ன அப்டின்னா என்னன்னா, அவங்க இமேஜன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ, இந்த இமேஜன் மூலமா நம்ம வந்து ரொம்ப ஆல்ரெடி இந்த ChatGPTலாம் பண்ணுதுல்ல. ஸோ, அந்த மாரி தான் இமேஜ் ஜெனரேஷன் தான் பண்ணும். பட் ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாங்க. ஸோ, உங்களுக்கு நீங்க எவ்ளோ ரியலிஸ்டிக்கா எதிர்பார்க்கிறீங்களோ, அந்த அளவுக்கு பக்கா ரியலிஸ்டிக்கான இமேஜ வந்து நீங்க இந்த இமேஜன் மூலமா ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இது வந்து 2nd ஒரு ஏஐ ஃபீச்சர். நான் முதல்லயே சொன்னேன்னா, என்னன்னு? திருப்பி சொல்லுங்க. ஏஐ வந்து பெர்ஃபெக்ஷன் தான் பண்ணும். உங்களுக்கு ஏத்த மாரி பண்ணாது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா VEO3 அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து இது பண்றாங்க. ஸோ VEO3ல வந்து என்னன்னா, ரொம்பவே வந்து ஒரு சினிமாட்டிக்கான விஷுவல்ஸ் வந்து நீங்க வந்து சினிமாட்டிக்கான வீடியோஸ் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ அது எந்த மாதிரி சினிமாட்டிக்னா, இப்போ பெரிய பெரிய படங்கள்லாம் வருதுல்ல. என்ன என்ன ஏதாவது ஒரு சினிமாட்டிக் ஃபிலிம் சொல்லுங்களேன். அ வாட்டெவர் இப்ப என்ன ஏதாவது புஷ்பாவா? வாட்டெவர் அந்த எந்த மாதிரி மூவினாலுமே அந்த சினிமாட்டிக் எஃபெக்ட்ல நீங்க ஒரு வீடியோவ இந்த VEO3 மூலமா ஜெனரேட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. வீடியோ ஆங்கிளா இருக்கட்டும், எல்லாமே நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜ் குடுத்து, அந்த இமேஜ்ல இருந்து நீங்க 2டி, 3டின்னு எந்த எந்த ஆங்கிள்ல உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஆங்கிள்னாலும் நீங்க வீடியோ ஜெனரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த VEO3 மூலமா. ஒரு சினிமாட்டிக் எஃபெக்ட்ல. இதெல்லாம் ஓகே. நடுவுல புஷ்பான்னு ஒரு 3 மணி நேரம் ரீல்ஸ படம்ன்னு கன்சிடர் பண்றீங்க. சரி. அதுவும் அடுத்த டாபிக் நம்ம இங்க கொண்டு வர வேண்டாம். ம்ஹ்ம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு ஏஐ ஃபீச்சர் சொல்றாங்க. ஃப்ளோ அப்படிங்கிறதும் சேம் அஸ் VEO3 மாரி தான். ஒரு வீடியோ ஜெனரேஷன் தான். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு இமேஜ குடுத்து, உங்களுக்கு வீடியோ என்ன மாதிரி வேணும் அப்படின்னா, ஆ அந்த ப்ராம்ப்ட்டும் குடுத்துட்டீங்கன்னா, அதுக்கேத்த மாதிரி அது வீடியோ ஜெனரேட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன இமேஜ் வேணுமோ, அந்த வீடியோல இருக்க வேண்டிய இமேஜஸ்லாம் நீங்க தனித்தனியா குடுக்கணும். குடுத்து ப்ராம்ப்ட்டும் குடுக்கணும். வீடியோ ஜெனரேட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஃப்ளோ அப்படிங்கிற அப்டேட். இல்ல. லாஸ்ட்டா ஒண்ணு சொல்றாங்க. லிரியா 2 அப்படின்னு சொல்றாங்க. லிரியா 2 அப்படிங்கிறது வந்து ஒரு மியூசிக் ட்ராக் மாதிரி. ஸோ இது இது ஆக்சுவலி என்னன்னா, இன்னும் ஒரு ப்ரவுட் மொமெண்ட்ன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. இல்ல, இல்ல. அது வந்து டங்கி மூவ்மெண்ட். அடுத்து வாங்க. சொல்றேன். லிரியா 2 ஆக்சுவலி இத பத்தி அந்த Google ஈவென்ட் ஆக்சுவலி இந்த லிரியா 2 பத்தி நம்ம சொல்லும்போது, லிரியா 2 அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் ட்ராக் சரியா? இத பத்தி சொல்லும்போது, அந்த ஈவென்ட்ல வந்து யார பிரசன்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சவுத் இந்தியன் ஆ பெர்சனான சங்கர் மகாதேவன் சார் இருக்கார்ல, அவர தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இல்ல, இல்ல. அவர் வந்து சவுத் இந்தியன் கிடையாது. அவர் வந்து நார்த் இந்தியன் நெனைக்கிறேன். கரெக்ட்டா தான் நெனைக்கிறேன். ஆமா. வடக்குலேருந்து வந்தவர் தான் நெனைக்கிறேன். 2வது அந்த ஆள் ஆர்எஸ்எஸ் காரன், சங்கி. ஸோ அடுத்து வாங்க. சரி போங்க. அத விட்டுருங்க நம்ம. ஆக்சுவலி அது என்ன அப்படின்னா, அது என்ன ஃபீச்சர் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் குடுத்தோம்னாலே, டெக்ஸ்ட் குடுத்துட்டு நமக்கு என்ன கைண்ட் ஆஃப் மியூசிக் வேணும். கர்நாடிகா, வாட்டெவர் என்ன கைண்ட் ஆஃப் மியூசிக் வேணுமோ, அத டெக்ஸ்ட்ல இருந்து மியூசிக் ஜெனரேட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற ஃபீச்சர் தான் அந்த லிரியா 2. சரி. அவ்வளோதான் நெனைக்கிறேன் இல்லையா? அவ்வளோதான். இதெல்லாம் தான் Googleடைய ஏஐ அப்டேட்ஸ். அதாவது அவங்க இனிமே பண்ண போற ஏஐ அப்டேட்ஸ் அப்படின்னு அந்த ஈவென்ட்ல அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. நான் அடுத்து சொல்றேன். இதுல 2, 3 ஃபீச்சர் வந்து திருப்பி அடுத்த ஜெனரேஷன்ல பேர மட்டும் மாத்தி திருப்பி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான் கூகுள்காரன். ஓகேவா? வருஷம் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்னு ஆல்ரெடி சொன்ன மாரி அந்த ஹைப்புக்கும், இம்ப்ளிமென்டேஷனுக்கும் நடக்கிற ஒரு பிசினஸ் மீட் தான் அது. மக்கள் ஹைப் ஏத்துவாங்க. அத பார்த்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அவன் ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ இதுதான் இங்க நடக்க போகுது. இதுக்கு வந்துட்டு நான் பப்ளிக் யூஸுக்கு பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்களான்னா தெரியாது. கன்டென்ட் கிரியேட்டர் யூஸ் பண்ணலாம். மேபி மீம் கிரியேட் பண்றவங்களுக்கு வந்து காப்பிரைட் வரக்கூடாதுன்னா, ஏஐ யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலி இது எல்லாமே வந்து பெய்ட் வெர்ஷனா தான் இருக்கும். அதுவுமே பிரைஸ் ரேஞ்சுமே மென்ஷன் பண்ணாங்க. 2 பிரைஸ் ரேஞ்ச் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பெய்ட் வெர்ஷன் தான். அதாவது ஒரு 10 வருஷம் நீங்கள் பிரைமில் செலவு பண்ண வேண்டியதை 1 மாசம் செலவு பண்ணி ஃபீச்சரை பயன்படுத்திக் கொள்ளலாம். ம். அவ்வளவுதான். கரெக்ட்டா? கரெக்ட். இவ்வளோ காசு குடுத்து நீங்க வீணா போறதுக்கு, அதில பாதி காச குடுத்து ஹியூமன ஹையர் பண்ணீங்கன்னா ஒரு அவுட் கிடைக்கும்.
அதோட சூப்பராவே பண்ணலாம். நீங்க நெனச்ச நேரம் உங்களோட வாய்ஸ்லயே பேசி, அவனுக்கு மண்டையில புரிய வச்சு, அவன உட்கார வச்சு, அவன எப்படியும் நீங்க சக்கையா புழிஞ்சா எடுக்க போறீங்க. காசு குடுக்க ஏத்த மாரி. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எப்படியோ வேலையாவது வாங்குவீங்க. அட்லீஸ்ட் அவனுக்காவது வேலைன்னு ஒண்ணு இருக்கும். மிஷின்ல போயி நீங்க மண்ட காயறதுக்கு இவன்ட்ட பேசி அழகா கொண்டு வந்துரலாம். இல்லையா? ஆ அதுவும் கரெக்ட் தான். ஓகே. ஓகே. நம்ம இப்ப எல்லாமே பார்த்துட்டோம். ஏஐ வந்து அதோட ஹிஸ்டரி என்ன? அது எங்க ஆரம்பிச்சுச்சு? அண்ட் அதோடைய ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிலயும் அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? அதோடைய மெரிட் என்ன? ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிலயும் அதோட மெரிட் என்ன? அதோட டிமெரிட் என்ன? அண்ட் தென் லேட்டஸ்ட்டா இருக்க அப்டேட்ஸ் என்ன? அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். பார்த்துட்டோம் தானே? எல்லாம் பார்த்தாச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு கைப்பிடி மண் எடுத்தோம்னா, அதுல ஒரு தான் நாங்க பேசியிருக்கோம். இன்னும் நெறைய இருக்குது. நீங்க ப்ராடக்ட் வைஸாவும் போலாம். இன்னைக்கு இது போதும். ஏன்னா இதுவே வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப பெருசா தான் பேசியிருப்போம்னு நெனைக்கிறேன். இதுக்கு மேல இது இழுக்கல. ஸோ இப்போ ஃபைனலா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஏஐனால ஹியூமன் டச்ல எக்ஸாக்ட்டா பண்ணிற முடியாது. ஹியூமன் டச்ல, ஹியூமன் எமோஷனோட, ஹியூமன் ஜட்ஜ்மென்டலுக்கு ஏத்த மாதிரி, ஹியூமன் சைக்காலஜிக்கல்க்கு ஏத்த மாதிரி பண்ணணும் அப்டின்னா, ஹியூமன் பண்ணா தான் சரியா இருக்கும் அப்டிங்கிறது நாங்க இந்த பாட்காஸ்ட் மூலமா சொல்றோம். ஸோ இதுல உங்களுக்கு கரெக்ட் இதுதானே சொல்றோம்? இதான் சொல்றோம். அதான் அதே நேரத்தில வந்துட்டு என்னால ஏஐ வந்துட்டு முழுசா விளக்கவும் முடியாது. எப்படி ஒரு காலத்தில மொபைல் ஃபோன் ஸ்டார்ட்டிங்ல வரும்போது எல்லாரும் ஒரு மாரி இருந்தாங்களோ, அப்படிதான் இப்ப ஏஐ பார்த்த மாரி இருக்காங்க. நாளைக்கு இது நார்மலைஸ் ஆயிரும். அது கன்ஃபார்மா எங்களுக்கு தெரியுது. ஆனா அதையும் தாண்டி ஹியூமனோட டச்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. எப்பவுமே ஒரு மனுஷன இன்னொரு மனுஷன் தான் புரிஞ்சுக்க முடியும். என்னைக்கு ஒரு மெஷின் மனுஷன் ஆகாது. ஒரு மனுஷன் மெஷினா மாறலாம். அவனுக்கு வந்துட்டு எந்த எமோஷனும் இல்லைன்னா. ஸோ நம்ம வந்து ஆ லைஃப்ல டிராவல் பண்ணும்போது, ஏஐய வந்து ரெஃபரன்ஸ்க்காகவும், ஹெல்ப்க்காகவும் யூஸ் பண்ணி கொண்டு போறது வந்து சக்சஸ்க்கு போகும். ஏஐய மட்டுமே நம்பி போறது வந்து கண்டிப்பா ஆ ஃபெயிலியர் தான் ஆகும். அப்டிங்கிறதையும் நாங்க சொல்லிக்கிறோம். ஆமா. அதான் சொல்றோம். வேற வந்து என்னன்னா, இதுக்கு மேல வந்து இத பேசி பேசி எனக்கு மண்ட குழம்பிரும்னு நெனைக்கிறேன். நெறைய பேச வேண்டியது இருக்கு. விட்டீங்கன்னா பேசுவேன். பட் இவங்க பாவம். நோ போதும். நான் பாவம். இவங்க பாவம்ன்றதுனால நான் இன்னைக்கு முடிக்கிறோம். மேபி ஃபியூச்சர்ல வேணா நான் இன்னொரு ஆள கூப்பிட்டு வச்சு நான் இன்னும் டெக்னிக்கலா போறேன். ஏன்னா ஒருத்தவங்க ஏஐ ஒர்க் பண்றதுலயும் ஒருத்தவங்க இருக்காங்க. முடிச்சு ஃபியூச்சர் வரேன். அவங்க பேசுவாங்களான்னு தெரியல. அவங்க மைக்ரோசாஃப்ட் பேசும்போதே குழம்பிட்டாங்க. இதெல்லாம் எங்கிட்டு பேச போறேன்னு தெரியல. அது தனி டாபிக்கு. ஸோ இன்னைக்கு எபிசோடு இதுதான். உங்களுக்கு ஏதாவது இறுதி கருத்து இருக்கா? இல்ல நான் சொல்லிட்டேன்ல என்னோட கருத்து இதான். ஆக்சுவலி ஏஐ தேவ தான். பட் தேவைக்கு ஏத்த மாரி பயன்படுத்திக்கிட்டா நல்லது. ஸோ அதெல்லாம் எண்ட் ஆஃப் த டே ஒரு ஹியூமனுடைய நீட வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு ஹியூமனால தான் கம்ப்ளீட்டா முடியும் அப்படிங்கிறதையும் நாங்க இந்த பாட்காஸ்ட்ல வந்து ஒரு கருத்தா எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த பாட்காஸ்ட் நீங்க இவ்ளோ நேரமா கேட்டிருப்பீங்கல்ல. ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் அத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஏஐல நாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இண்டஸ்ட்ரி தான் போய் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் நாங்க டீப்பாலாம் பேசல. கொஞ்சம் கொஞ்சமா பேசியிருக்கோம். பிகாஸ் அது ரொம்ப லென்த்தா போகும். எல்லா இண்டஸ்ட்ரியும் பத்தி பேசணும்னா. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது இண்டஸ்ட்ரி பத்தி பேசணும். ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஒரு செக்ஷன பத்தி பேசணும்னு நெனச்சீங்கன்னா, அதையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதே மாரி வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது என்னன்னா, என்னைக்குமே ஒரு விஷயம் பார்க்குறீங்கன்னா, உங்களோட தனிப்பட்ட இன்வால்வ்மென்ட் இல்லாம வளராது. உங்களுடைய பெர்சனல் குரோத்ன்றது இருக்காது அந்த அந்த ஸ்கில்லுல. ஸோ அதையும் ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணுங்க. ஏஐ யூஸ் பண்ணலாம். எப்பன்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இனிமே எனக்கு டைம் சேவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்களே தவிர, நான் இப்ப தான் கத்துக்க போறேன். நான் இப்பயே ஏஐ வச்சு தான் நான் வந்துட்டு அந்த ஆணி வளைஞ்சு தான் போகும். ப்ராப்பரா நிக்காது. அட்வைஸ் போதும். அட்வைஸ் பண்ணல. உண்மைய சொல்றேன். ஆ ஓகே. உண்மதான், 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 உண்மதான். ஃபைன். ஓகே. நாங்க வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் இருக்கோம். Spotify தவிர Insta, Facebook, Twitter இருக்கோமா? நான் மட்டும் இருக்கேன். வேற இருக்கேன், இருக்கேன், இருக்கேன். இருக்கீங்களா? ஃபைன், ஃபைன். ஓகே, ஓகே. நான் வந்து புது மெம்பர் தான் எனக்கு தெரியல. அவ்வளோதான். அதாவது 6 எபிசோடு பண்ணிட்டு இவங்க புது மெம்பர். ஆக்சுவலி என்னன்னா, நாங்க இது எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் இருக்கோம். ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் இதே பேர் தான். ரோக் வம்சம் பாட்காஸ்ட் அப்படிங்கிற பேர்ல தான் இருக்கோம். ஆ ஸோ நீங்க எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேற ஏதாவது இந்த ஏஐ தவிர வேற என்ன டாபிக் பேசணும்னாலும், மேபி பொலிட்டிக்கா இருக்கலாம், வாட்டெவர் பொது நடப்பா இருக்கலாம். வாட்டெவர் எதுனாலும் நீங்க தெரியப்படுத்துங்க. நாங்க அத பத்தின ஒரு டீட்டெயில்டான பாட்காஸ்ட் வந்து நம்ம இட்டாச்சி வந்து பண்ணி குடுப்பாங்க. ம். அதாவது இவங்க வந்து பொலிட்டிக்கல் பேச மாட்டேன்னு சொல்ட்டாங்க. அதனால இவங்கள இழுக்க முடியாது. அதுக்குன்னே ஒருத்தவங்க இருக்காங்க. வச்சு புழுந்து என்ன சொல்றது? இங்க ஆர்டி குவெஷன் பூந்து
இந்தியன் ஓஷன்லயே வெளிய வந்துருவாங்க. அந்த அளவுக்கு பெரிய வித்தக்காரங்களும் இருக்காங்க. அவங்கள வச்சு நாங்க பண்ணிக்கிறோம். உங்கள அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். ஸோ நான் வந்து இட்டாச்சி, இவங்க வந்து நொபாரா. போயிட்டு வரோம். நன்றி. இல்ல எதெல்லாம் கேட்டதோ, எதெல்லாம் உள்ள போச்சோ!